ஐயா, நான் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை ஆண்டவர் உள்ளத்தில் வைத்தார். அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அருமையான 8வது மாதத்தில் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்த போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மத்தேயின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 26 முதல் கொண்டு 30 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம வேகமாக ஆண்டுடைய வார்த்தைக்கு போகலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். இது நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். 26லேருந்தே அந்த வார்த்தை தொடர்ந்து வருது. ஆமென். இது எதுக்காக அது ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு வாலிபம் ரொம்ப மிகுந்த 22ஆம் வசனம் சொல்லுது. இதுக்கு ஒரு தலைப்பு எழுதி கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தில் ஒரு மிக முக்கியமான சொல்லு போடப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் பொக்கிஷம். அப்படி போட்டுக்கொள்ளுங்க. பரலோகத்தின் பொக்கிஷம். சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன், கவனிங்க. இதில் 22 வாசிக்கும் போது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினாலே அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டுடைய நல்ல ஐஸ்வர்யா பணக்காரனாக இருக்கிறவங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு வரமாட்டாங்க என்பதுக்கு இந்த வார்த்தை ஆண்டு சொல்றார். அவங்க என்னன்னா, தன்னுடைய படிப்பு, திறமை, நம்முடைய அந்தஸ்து, கௌரவத்தை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளெல்லாம் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. நாம் அப்படி இல்லை, எவ்வளோ உயர்வுகள் வந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்வோம் என்பதுக்காக நம்மையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு ஐஸ்வர்யனை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. அப்போது ஆண்டவர் அந்த 16ஆம் வசனத்தில் அவர் கேட்குறாரு, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நல்லவன் என்ன சொல்லாதப்பா, பிதா மட்டும்தான் நல்லவர்னு சொல்லிட்டு தொடர்ந்து போகிறாங்க. அப்போது 18ஆம் வசனத்தில் அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். நீ ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். நீ என்ன பண்ணாது, ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகள் கைக்குள்ளுன்னு சொன்னார். நல்ல வார்த்தை தானே. அவன்னு சொல்கிறான் பதில், இல்லை ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து செஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு காரியத்தை, அப்போனா உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன பண்ணு, தரித்திரனுக்கு கொடுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவன் 21ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ உனக்கு பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். நான் ஆண்டுகிட்ட இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்த்த பொழுது கர்த்தர் தெளிவாய் பரலோகத்தின் பொக்கிஷம். அல்லேலூயா. அப்போது அவர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் வரணும்னா சில காரியங்களை நீ செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரங்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்பான்னு சொன்னார். கை கொண்டுட்டு, ஆண்டவரே உங்களுடைய எல்லா கட்டளையும் நான் கை கொண்டுட்டேன், நான் சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்ன ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் சொன்னார், இல்லைப்பா, ஆகினும் ஒரு குறை உண்டு, நீ போய் விற்று தரித்திரனுக்கு கொடுன்னு சொன்ன போது அவனால் கொடுக்க முடியல. 22 வாசிக்கும்போது,
அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். பாத்தீங்களா, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுடனாக இருந்ததுனால இதெல்லாம் நான் வித்து என்ன பண்ண மாட்டேன், ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்துட்டு போயிட்டான். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இதுக்கு தான் பதில் வருது இப்போ. ஆமென். ஆண்டவர் இப்போ சொல்றாரு, ஒட்டகம் இருக்குல்ல, அது எவ்வளோ ஹைட் இருக்கும், நம்ம சர்ச் ஹைட் இருக்கும் ஒட்டகம், அது தலையை அப்படி தூக்கிச்சுன்னா அவ்வளோ பெரிய ஒட்டகம். ஊசி இருக்குல்ல, ஊசி காது எவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசா? ஊசி பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? அந்த ஊசி காதுக்குள்ள கூட ஒட்டகத்தை நுழைச்சிடலாமா? ஆனால் பணக்காரர்களாக வச்சுக்கிறவங்க ஆண்டவருடைய தேவராஜ்யத்தில் வர முடியாதான். ஏன்னா அவங்களுடைய இருதயமெல்லாம் பணத்து மேலே தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் இங்கே வாஸ்தவம். சீசர்கள் கேட்குறாங்க 25. அவருடைய சீசர்கள் அதை கேட்டு மிக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதவைகள் தான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, பணக்காரனை ரட்சிக்க தேவனால கூடும். அல்லேலூயா. ரொம்ப அரிதான காரியம்தான். ஆனா பணக்காரனுக்காக இயேசு வந்தார். ஆமீன். வராதே. அப்போ பாவிகள் அவர்களுக்கு தான் இயேசு வந்தார் அப்படின்னு பணக்காரனையும் நீதிமான நினைக்கிறவனும் விட்டுற முடியாது. இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்காக இயேசு வந்தார். ஆமென். அல்லேலூயா. மோடிக்கு இயேசு வேணாவா? உலகத்தில் பெரிய பெரிய அதிபர்கள், எலான் மஸ்க் தான் உலகத்தில் பெரிய பணக்காரெலாம் சொல்கிறாங்க. விண்வெளியில் நிறைய இதெல்லாம் வச்சுருக்கிறாராம், ராக்கெட்ஸ்லாம் விட்டு அந்த நிறைய சேட்டலைட்டு சொந்தமானவரான் அவர். அவர் எலான் மஸ்கை பற்றி படித்தேன் நான் கூகுளில். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். அது காரணம் என்னன்னா, அவருடைய சேட்டலைட்டு எத்தனையோ கோடிக்கணக்கான இருக்குதான். அமெரிக்க அதிபரே பயப்படுறாரு, ட்ரம்ப்பே. அந்த அளவுக்கு பெரிய வலிமை வாய்ந்த மனிதன். காரணம் பணக்கார். ஆனால் அவருக்கு யார் வேணும்? இயேசு வேணும். அல்லேலூயா. ஆனால் அமெரிக்க நாட்டில் சேர்ந்த அவரும் யார் தான்? கிறிஸ்தவர் தான். அல்லேலூயா. கிறிஸ்தவராக இருந்துட்டா மட்டும் இயேசு வந்துடுவாரா? நிதி ஜீவன் கிடைச்சிருமா? எலான் மஸ்க் உலகத்தில் பெரிய ஆள் தான். நான் எலான் மஸ்க்கு என்னுடைய செய்தி கிடையாது. எலான் மஸ்க்கு ஒரு ஆதாரமாக சொல்கிறேன். அவர் பெரிய பணக்காராக இருந்தாலும் அவர் நிதியத்துக்கு வந்துட முடியுமானா, ஆண்டோடைய கட்டளைகளை கை கொண்டா வந்துட முடியும். ஆமென். ஆனால் பணத்தின் மேலேயே இந்த பூமியிலேயே பொக்கிஷங்களை சேர்க்கிறத, அந்த காரியங்களை நாம் பார்க்கும்போது அது ஒரு நாளும் பரலோகத்துக்கு அது கொண்டு வராது. அப்போ என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க, இந்த பூமியில் சேர்த்து வைக்கக்கூடாதா சொத்தை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். நான் அதுக்கு எதிரியானவன் அல்ல. வேதமும் அதை கூறவே இல்லை. தன்னுடைய குழந்தையுடைய படிப்புக்கு, எதிர்காலத்துக்கு சேமித்து வைக்கலாம், தப்பு கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு திருமணம் ஆகணும், அவனுக்கு ஒரு அமௌண்ட் வேணும், பேங்க்கில் போட்டு சேவிங்ஸ் வைக்கலாம். ஒரு நாளும் வேதம் அதை குறைவாக கூறதே இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு, நீ சோம்பேறியே, நீ போய் இருமணத்தில் புத்தியை கற்றுக்கொள்ளும் ஆண்டு சொல்கிற நீதிமொழிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுக்க எனக்கு நேரம், என் சப்ஜெக்ட் வேறு, என் ட்ராக் வேறு போதனால நான் அது உள்ள போல. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, சேமிப்பது தவறுன்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஆமென். ஆனால் நம்முடைய சேமிப்பு எங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகணும்னு சொன்னால் இந்த பூமியில் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது இந்த பூமியில உனக்கு பொக்கிஷம் கண்டிப்பாக இருக்கும், பரலோகத்தில் இருக்கும். ஆமென். இப்போ இவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு சிஸ்டர்களுக்கு. ஒரு கேள்வி கேட்குறாரு. பேதுருலாம் பார்த்தீங்கன்னா பெரிய போட்டுக்கு சொந்தக்காரன். ஒரு போட்டு வச்சிருந்தாலே பெரிய பணக்காரன் தான் அர்த்தம். அவருக்கு நிறைய வீடுகளாக இருந்துச்சுன்னு சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. பேதுருலாம் பிச்சைக்காரன் கிடையாது. மீன் பிடிக்கிறோன்றதுனால நம்ம இங்கே மெரினம் பீச்சில் இருக்கிற மீன் பிடிக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணுறாதீங்க. அவர் ரொம்ப பெரிய ஆள். பேதுரு பெரிய போட்டுக்கு சொந்தக்காரர். அந்த காலத்திலே போட்டு சொந்தமாக வச்சுருந்தார். பைபிளே சொல்லுது, பேதுருவனுடைய போட்டில் இயேசு உட்கார்ந்தார், பிரசங்கம் பண்ணார்னு இருக்குது. அவனுக்கு சொந்தமான போட்டு. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்ட போது அவன் அதெல்லாம் விட்டுட்டு, என் ஆண்டவருக்காக நான் வருகிறேன் என்று சிலுவை நோக்கி அவன் பயணிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா.
எல்லாவற்றையும் விட்டுட்டான். இப்போ அவனுக்கு ஒரு டவுட், இவர் பரலோக பொக்கிஷன்றாரு, என்ன நடக்க போகுது தெரியலன்னு சொல்லிட்டு அவன் தான் கேட்குறான். ஆண்டவர் ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் இது, ரொம்ப ஆண்டவர் நல்ல ஒரு அவரோட கூட நம்ம உறவுல இருக்கும்போது ஆண்டவர் சரியான வார்த்தைகள் நமக்கு தர்றாரு சபைக்கு. ஆமென். சொல்றாரு, பேதுரு சொல்றான், ஆண்டவரே அப்போது பேதுரு எல்லாம் இருக்கிறாங்க, எல்லா சார்பிலும் பேதுரு பேசுறாரு. இதோ நாங்கள்னு சொல்றான், நான் சொல்லல, நாங்கள்னா எல்லா சீசர்களை குறிக்குது. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும். நம்ம நினைச்சுவோம், என்னடா இயேசுக்கிட்டே போய் எதனா கிடைக்குமா? நான் சொல்லட்டுமா, யாரா இருந்தாலுமே எதனா உனக்கு கிடைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், தப்புலாம் கிடையாது. அல்லேலூயா. எதிர்பார்க்கலன்னா என்ன மனுஷனே கிடையாது. இந்த பேதுரு ஒரு மனுஷன் தான், சதா அதான் கேட்குறான், ஐயா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க கரெக்டு, ஆனால் ஒன்று ஒரு டவுட்டு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டோமே, நாங்கள் எத்தனையோ காரியங்களை செஞ்சுட்டு இருந்தோம் அந்த உலகத்தில், நான் எல்லாத்தையும் விட்டுட்டோம், சாக்ரிஃபைஸாக உங்களுக்காக வந்தோம். நீங்கள் கூட இங்கே உட்காந்துருக்குற நீங்கள் கூட எத்தனையோ விட்டுருப்பீங்க, குடி, போதை, கஞ்சா, நிறைய தப்பான பழக்கங்களை விட்டுருப்பீங்க, விக்கிரங்களை வணங்குறதை விட்டுருப்பீங்க, உங்களுடைய பணம் கூட சில வருமானத்தை கூட விட்டுட்டு ஆண்டவர் பின்னாடி வந்திருப்பீங்க. ஆமென். உங்களுக்கும் எனக்கான பதில் தான் இது. ஆமென். பரலோகத்தின் பதில். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்தோமே ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும்னு அவன் கேட்டான். தெளிவான பதிலை கத்த சொல்றாரு. வேதத்தில் மிக முக்கியமானதில் நீங்கள் போட்டு வச்சுங்க, ரொம்ப எத்தனை இன்ட்ரோன்னு போட்டு வச்சுங்க, ரொம்ப முக்கியம் அது. அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில பாருங்க, வாசிங்க 28. அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும், பாத்தீங்களா, ஆண்டவரை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா சாதாரணமானது கேட்கலப்பா, நீ ரொம்ப முக்கியமானதை கேட்டிருக்க, நான் சொல்றேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்றாரு. அங்க பாருங்க, மகிமையுள்ள அந்த சிங்காசனம் பரலோகத்தை காமிக்கிறாரு. அந்த சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனத்தின் மேலே உங்களை நீங்கள் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடியவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமென்லாம் வராது, ஏன்னா உங்ககிட்ட நான் சொன்னேன் பாரு, என் தப்பு தான் அது. வேற எங்கன்னா வெளில சொல்லியிருந்தா கை தட்டி கத்தரை உயர்த்தி இருப்பாங்க. ஆனா வேற எந்த சர்ச்சைக்கெல்லாம் போய் சொல்லியிருந்தோம்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம், என்ன கத்தரை உயர்த்துக்கிறாரு, உங்ககிட்ட சொன்னது தப்பு தான், மன்னிச்சுங்க. ஆண்டு சொல்றாரு, உங்களையும் என்னையும் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் நியாயம் தீர்க்கிற ராஜாவா உயர்த்துவார், சும்மா இல்ல. இந்த அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துட்டா அவனை ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. பயங்கரமான ஒரு விஷயம் அது. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, பரலோகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு தங்க வீதி, தங்க வயல், பயங்கரமான மாணிக்க கற்கள், அங்கிருந்து வந்து இந்த பூமியில இருக்கிற மக்கள்லாம் யாரெல்லாம் ஒன்று ஆட்டி படைச்சான் தெரியாது. ஆனா அவங்கள நியாயம் தீர்க்கிற ஒரு ஸ்தானாதிபதி பொறுப்பை உங்க கையில கொடுக்குறாரு. சீசர்கள் மட்டும் நியாயம் தீர்ப்ப நினைக்காதீங்க. பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தின் காரியத்தை நீங்க நியாயம் தீர்ப்பீங்க, பவுல் சொல்றாரு. ஆமென். நான் இப்ப அங்கெல்லாம் போனேன்னா என் ட்ராக் மாறிடும், எனக்கு நான் திருவிருந்து கொடுக்கணும், நிறைய காரியங்கள் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் நேரா போகணும்னு கொஞ்சம் பொருத்தனை பண்ணி தான் வந்திருக்கிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சிங்காசனத்தை நான் உட்கார்றேன்ல, அங்க உனக்கு சேர் போடுவேன் பரலோகத்துல, என் கூட உட்கார்ந்துருப்பீங்க, சும்மாவா அது? அல்லேலூயா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ யார் நமக்கு சிஎம்? சத்தமா சொல்லுங்க, யார் சிஎம்? மு.க. ஸ்டாலின் தானே. மு.க. ஸ்டாலின் உங்களை கூப்பிடுறாரு, லெட்டர் போடுறாரு, ஃபோன் பண்றாரு, நீங்க வந்து ஒரு முக்கியமா வரணும், எல்லாரும் போய்க்கிறாங்க, நீங்களும் போறீங்க. அவர் சேர் பக்கத்துல, அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் சேர் பக்கத்தில் ஒன்று தூக்கி போய் உட்கார வச்சிட்டா எப்படி இருக்கும்? பெரிய தமிழ்நாட்டுடைய தலைவர் அவர் தானே. சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? ஐயோ, சந்தோஷமா இருக்காதா உங்களுக்கு? சரி வா, முதலமைச்சர் கூப்பிட்டாரா, உங்க கம்பெனியில் வேலை பண்ற ஒரு எம்டி வா வா வா, சூப்பர் அச்சீவ் பண்ணிட்ட, வா உட்கார் என் பக்கத்தில். எப்படி இருக்கும் உங்களுக்கு?
அதோட 1000 மடங்கு சந்தோஷம் தேவனுடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்திருக்க சிங்காசனத்துக்கு பக்கத்தில் உங்களை உட்கார வைப்பதற்காகவே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அதான் சொன்னேன், யூ ஃபாலோ மீன்னு ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. அப்போ ஆண்டவரை பின்பற்றி என்ன கிடைக்கும்? என்ன நிறைய பேருக்கு ஐயோ ஆண்டவரே இது இல்லை அது இல்லை புலம்பாதீங்க. நித்தியத்தை குறித்து யோசித்து பாருங்க, அங்கே தான் பொக்கிஷம் இருக்குது. ஆமென். அந்த நித்தியத்தில் கர்த்தர் உனக்காக எனக்காக பலவித பொக்கிஷன் வச்சுக்கிறாரு. பரலோகத்தினுடைய அந்த காரியங்களை கடந்த நாட்களில் சில புக்குங்களை பார்த்தோம். நீங்கள் வீட்டில் போனால் கூட அதை வாசித்து பாருங்க. அது ஒரு புக் இருக்கு. என்ன புக் அது? மோட்ச பிரயாணம் எழுதி வச்சுங்க. மோட்ச பயணம். ஜான் பனியன் என்பவர் எழுதின புக்கு. யூடியூப்லேயே கூட நீங்கள் படமாகவும் பார்க்கலாம். அதை மோட்ச பயணம், மோட்சத்துக்கு போகிறதுக்கு எப்படி வழி அப்படின்றத அதை போட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமான புக்கு அது, படிங்க. எல்லாரும் படிக்க வேண்டிய புக்கு. சரி, நான் வரேன். கவனிங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு, உனக்கு நித்திய ஜீவன் நான் கொடுப்பேன்ப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உனக்கு பொக்கிஷத்தை நான் கொடுப்பேன். அங்கதான் உனக்கு பொக்கிஷம் இருக்கணும். இந்த பூமி ஒன்றும் இல்லை. அதனால்தான் காலைல கூட பாட்டோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும். சின்ன சின்ன காரியத்துக்காக இயேசு விட்டு கொடுக்காதீங்க. கடைசி வரைக்கும் இயேசு மேல் அன்பு வைத்து போயிட்டே இருங்க. 29 வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. 29 வாசிங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். 2 காரியத்தை சொல்றாரு. இன்னொரு இடத்துல இருக்குது, எனக்கு போக டைம் இல்லை. இந்த இம்மையிலே 100 வீடையும், இந்த இம்மையிலே 100 அம்மாவையும், இந்த இம்மையிலே 100 அப்பாவையும் சகோதரியும் நீ ஒருவேளை இழந்திருந்தனா இந்த பூமியில வாழும்போது உனக்கு 100 ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். யாரும் சொல்லல, இந்த பூமியிலே கொடுப்பாராம். நீங்க நான் நினைச்சுக்கலாம் பரதேச தான் ஒண்ணுமே இல்லாம வாழணும்னு இயேசு சொல்லல. ஆமே, 100 ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்கன்னு ஆண்டு சொல்றாரு. 100 folds, டபுள் போர்ஷன் அல்ல, 100% blessings. அல்லேலூயா. ஆண்டவர் யோபு ஆசீர்வதித்தாரு. அவனுடைய எப்படி ஆசீர்வதிச்சாரு? ஐயா அவர் கொஞ்சம் அந்த பக்கம் ட்ரை பண்ணுங்க. அவர் அப்படிங்கய்யா ரொம்ப டிஸ்டர்ப் உண்டாகிடுவாரு. உட்கார போறாரா? வெளில அப்படி கூட்டின்னு போங்க ப்ளீஸ். கவனிங்க. 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு நமக்கு என்ன பண்றோம்? ஆண்டவரே எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுங்க, 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுங்க கேட்கறோம். இப்போ இது சொல்லுது 100 மடங்கு ஆசீர்வாதம். இயேசுக்காக நீ எதை இழந்தாயோ, இயேசுக்காக நீ இந்த பூமியில வாழ்கிற உனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்குறீங்களா? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதை விட மேலான ஒன்று சொன்னார். இந்த பூமியில 100 ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுவான். ஆகிலும் கீழே அங்க ஒரு புள்ளி வச்சுட்டாரு பாருங்க. ஆனாலும் ஆகிலும் வந்தா டேஞ்சர். சில நேரத்துல பிளஸிங் வரும், டேஞ்சர் வரும். ஆனாலும் வாசிங்க. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எப்படி அப்படின்னு சொன்னா, சில பேருக்கு ஆண்டவரத்துல வரும்போது நல்ல உற்சாகமா வருவாங்க, நல்ல ரட்சிப்புலாம் சூப்பரா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படியே பேக்கில் போயிடுவாங்க. அப்புறம் 10 வருஷம் கிறிஸ்துவா இருப்பாங்க. என்னடா ஒன்றும் நடக்கலை, சோர்ந்து போய் ஜெபிக்காம மற்றவங்களை குறை சொல்லியே வாழ்க்கையை கழிச்சிடுவாங்க. நான் தான் முன்னாடி உன்னோட நான் பெரிய ஆளு, நான் எப்போ ரட்சிக்கப்படும் தெரியுமா? அதெல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. கிருபையை காத்துக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர், நான்லாம் ஆதியிலே கிறிஸ்துவன், நீலாம் இப்போ தான் வந்த, நானும் எங்கள் அப்பா தாத்தா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு தாழ்மையை தரிக்க வேண்டும். இதுக்கு என்ன ஆண்டு சொல்றாருன்னா, முந்தினோர் எல்லாம் பின்னாடி போயிடுவாங்களாம், பின்னாடி வந்து முன்னாடி வந்துடுவானாம். அதுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அது கீழே அந்த அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 1ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது.
அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைசி தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்கள் கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம்தான் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் 1 பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். சப்ஜெக்ட் ஆண்டவர் பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாருன்னா, காலையில் 3 மணிக்கு ஒருத்தர் வேலைக்கு கூப்பிட்றாரு, 11 மணிக்கு 9ஆம் வேலையில் 11ஆம் வேலையில் நிறைய பேர் கூப்பிட்றாரு. இப்போ இன்னைக்கு நம்ம காலையில் வெடிக்கிறதுல 3 மணிக்கு வந்தவன் 3 மணிலேருந்து 6 மணிக்கு வேலை செய்கிறான். அப்புறம் 9 மணிக்கு வந்தவனும் 6 மணி வேலை செய்கிறான். 11 மணிக்கு வந்தவனும் 6 மணி வரைக்கும் வேலை செய்கிறான். ஆனால் இப்போ முதல்ல சொல்லும் போதே சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு நாளுக்கு வேலை செஞ்சால் ஒரு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். அவர் சொன்னார். கரெக்டாக தப்பா தெரியலையா உங்களுக்கு? கரெக்டு தான். 3 மணிக்கு வந்து எவ்வளோ சொன்னார்? 1 ரூபா. இவன் வேலை இல்லாத இருக்கிறான். அவனுக்கு என்ன சொன்னார்? உனக்கு நான் 1 ரூபா தரேன்பா, போய் செய்ப்பா அப்படின்னாரு. முன்னாடி பின்னாடி நம்மளாம் என்ன நினைப்போம்? ஐயோயோ, இந்த ஆண்டவர் மோசமானவர் பொழுது இப்படி முன்னாடி வந்தவங்களும் அவனும் அப்படி தான் சொல்கிறான். முன்னாடி வந்து மட்டும் எனக்கு மட்டும் அதே கூலி, இப்போ தான் வந்தான் அவனுக்கு அதே கூலி. இது எதை குறிக்குதுன்னா, ரட்சிப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை. உனக்கும் எனக்கும் எத்தனையோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் பிரீஸ்டாக இருந்தாலும் ஒரே கூலி தான் கர்த்தர் கொடுப்பாரு. ரட்சிப்பு எனக்கு அந்த அதில் நிலைத்திருந்தால் அந்த கூலியை பெற முடியும். ஒருவேளை அதை பாதியில் ஓடி போயிருந்தாங்கன்னா அந்த கூலி கிடச்சிருக்காது. அதில் ஆண்டவரே அவனுக்கு மட்டும் இதை கொடுத்துட்டீங்களா அதை கொடுத்துட்டீங்களா, முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்கள டாமினேட் பேசக்கூடாது. அது அவர் இஷ்டம். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவான், நான் எப்போ வந்தவன் இவன்லாம் வந்து பேசுகிறான், டேய் போடா டேய் போடா. அல்லேலூயா. இது தவறு பிரியமானவர். அப்படி பேசக்கூடாது யாரை பற்றியும். பரவாயில்ல, அவனுக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு, அந்த தம்பிக்கு அந்த அக்காவுக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு, பரவாயில்ல, இப்போ தான் ரட்சிக்கப்படும் 6 மாதம் ஆகுது, நல்ல கர்த்தருக்காக வாழ்கிறாங்க வைராக்கியமாக அப்படின்னு சொல்லி நம்ம மனதார பாராட்டி நாமளும் தாழ்த்தி அதுக்குள்ளே போனோம்னா தான் ரட்சிப்பு நிறைவேறும். இல்லை, நான் அப்படி இல்லை, நான் 3 மணிக்கே வந்தவன், நான் எப்போ வந்தவன். அல்லேலூயா. சில பேர் வேலைகளில் பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிகளில் சில கவர்மெண்ட் வேலையில் செய்வாங்க. இவன் அப்போ தான் போய் செய்வான். முதல்ல போய் ஆரம்பித்து கம்பெனியில் சேரும்போது இவனுடைய டேலண்ட் எல்லாம் பயன்படுத்தி நிறைய ப்ராஜெக்டை கொடுப்பான். இவன் பின்னாடி இருக்கிறவங்களாம் உருன்னு பார்ப்பான், ஏய் எப்படா வந்த, நாங்கள்லாம் சீனியர்ரா, எப்படி நாங்களாம் சூப்பர் சீனியரான், எப்படி பாருங்க எப்படி பேசுகிறான், நானே சூப்பர் சீனியர், நான் வந்து இன்னும் 6 மாதம் ஆகுது 1 மாதம் ஆகுது
உனக்கெல்லாம் இதெல்லாம் எப்பா அவனுக்கு டெக்னிக்கு தெரியுது, அவனுடைய திறமையை வளர்த்துக்கிறான், அவன் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறான். அதனால் அவனை தப்பாக சொல்ல முடியுமா என்ன? அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் பரலோகமும் எதிர்பார்க்கறது. நீங்கள் முந்தினோர் பிந்தினோரை பார்த்து டாமினேட் பண்ணக்கூடாது, முந்தினோர் பின்னாடி போயிடக்கூடாது. அது எதை குறிக்குதுன்னு சொன்னால் 16ஆம் வசனத்தை தெளிவாக போட்டிருக்குது. இந்த முந்தினோர்ன்றாங்க, அவங்க என்ன எந்த கதி அடைவாங்களாம்? இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சிலர் எப்போ பின்னாடி வந்தான் பாரு, அவனை கர்த்தர் ரட்சிக்க வச்சிருவாரு. நீ மற்றவனை டாமினேட் பண்ணி வாழ்ந்த பார், நீ பிந்தினோரா பேக்கில் போய் அப்படியே போயிட வேண்டியதுதான். அதனால் ஒரு ஆண்டுடைய பிள்ளை எந்த சூழ்நிலும் தாழ்மை தரித்து பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வந்தாலும், யாருக்கோ ஏதோ செய்கிறாரு, அவரு தான் எஜமா, நான் ஒன்றும் கிடையாது, எனக்கு என்ன பேசினாரோ அதை செய்கிறாரு. ஆமென். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஊழியம் செஞ்சுருப்பாங்க, ரொம்ப வருஷமா விசுவாசம் இருந்திருப்பாங்க, 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் மேலே கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில பேர் ஒரு 2-3 வருஷத்தில் ஆண்டுக்கு உண்மையாக இருப்பாங்க, அவங்கள கர்த்தர் நல்லா ஆசீர்வச்சிருவாரு. அதை பார்த்து பொறாமைப்படுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. பரவாயில்ல, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, என்னையும் ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு நம்பணும். அதை நினச்சிட்டு பின்னாடி போயிடக்கூடாது. ஆமென். இந்த சபையில் கூட நாம் அப்படி தான் நினைக்கணும். மற்றவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடாது, இவன் அப்படி அவன் இப்படி. இன்னொன்று, கர்த்தர் ஒவ்வொன்றுக்கும் கிருபையை அளந்து கொடுத்துருக்குறாரு. அவனுக்கு ஏற்ற கிரியையில் அவர் வரும்போது தருவார். ஆமென். அது அப்போது இந்த சப்ஜெக்டை ஆண்டு சொல்கிறாருன்னா ரொம்ப முக்கியம். அப்போது இயேசுக்காக நீ எதெல்லாம் இழந்துட்டு வரையோ, சில பேர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பயந்து வந்திருப்பீங்க, நீ வந்துன்னா இயேசு ஏற்றுக்கினா உன்னை குடும்பத்தை சேர்க்க மாட்டேன்னு கூட சொல்லியிருப்பாங்க. சில பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சில இழப்புகள் கண்டிப்பாக இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஸ்கூலில் பிரச்சனை, நடாது இயேசு ஏற்றுனாலும் இப்படி ஆயிடுச்சேன்னு. சில பேர் சமுதாயத்தில் பிரச்சனை, சில பேர் சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் உன்னை கூடவே மாட்டாங்க நிகழ்ச்சி. அதுவா ஒரு முக்கோடு போட்டுன்னு வரோம், அதை வேறு நான் கூப்பிடணுமா அப்படின்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. சகோதரனே சகோதரியே, நீ அதனால் ஃபெடப் ஆகாத, நீ அதெல்லாம் இழக்கிறன்னு அர்த்தம். ஆமென். நீ இழக்க கர்த்தர் ஆசீர்வாதத்தை 100 தனையா ஐயோ உங்ககிட்ட சொன்ன பார், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உன் மேலே கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதுதான் உண்மை. உன்னை எங்கெல்லாம் டாமினேட் பண்ணி தள்ளுறாங்களோ, நீ அதெல்லாம் இயேசுக்காக சகிக்கணும், இயேசு அவருக்காக சகிக்கணும். அவன் சகிச்சா கூலியை பெற்றுக்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குதுன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. வாசிக்கலாம். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் பேசணும்னு விரும்புகிறேன். என்ன பொக்கிஷம், எப்படிப்பட்ட பொக்கிஷம் சேர்க்கணும் அப்படின்ட்டு. நீதிமொழிகள் 15:6 கொஞ்சம் வாசிங்களேன். கொஞ்சம் வேகமாக போனோம். நான் நீதிமானுடைய வீட்டில், நீதிமொழிகள் 15:6 வாசிக்கலாம். எழுதி கூட வச்சுங்க, எடுக்க முடியல வேகமாக வாங்க, இங்கே போட்டா ஸ்லைடில் போட்டால் பார்த்துக்குங்க வேகமாக. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, போதுமா? துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, நீதிமான்களாக நாம் வாழும் பொழுது நம்ம வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டாம். கைத்தட்ட மாட்டீங்களே? அல்லேலூயா. உங்களுக்கு டவுட் வந்துச்சு, நான் நீதிமானா பாவியா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு போல. நீங்கள் நீதிமான் தான், ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க நீதிமான். ஆமென். நீதிமானா எப்படி மாறுறாங்கன்னா 2 காரியத்தால் நீதிமானா மாறுறாங்க. ஒன்று விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுறாங்க, இன்னொன்று அவர் ரத்தத்தால் நீதிமானா மாத்துறாரு ஆண்டவர். ஆமென். நம்ம செஞ்சதுன்னு நினச்சக்கூடாது, நம்மளை அவர் கிருபையாக ரட்சித்துக்கிறார். அதனால நம்ம யார் தான் சொல்லுங்க? நீதிமான். அப்போ நீதிமான் வீட்டில் என்ன உண்டு சொல்லுங்க? இது வெறும் வார்த்தையா நீ நினைச்சுன்னா உனக்கு வார்த்தையா தான் இருக்கும். இது சொத்தா நீ நினைச்சுன்னா அந்த பொக்கிஷம் அப்படியே உன் வீட்டுக்குள்ள வரும். உன் வீட்டுக்குள்ள அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுப்பார், நம்பணும். நீதிமான் வீட்டில் பொக்கிஷம் உண்டு. டெஃபினேஷன் பண்ண நேரம் இல்லை. மீகா 6:10 வந்துடுங்க. 2வது ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 2வது ஒரு பொக்கிஷம் நீதிமொழிகள் 6:10. சாரி, மீகா 6:10.
துன்மார்க்கனுடைய வீட்டிலே ஆ துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் ம் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ. Hallelujah. ரெண்டாவது ஒரு பொக்கிஷத்தை பார்க்குறோம். இது என்னன்னா தப்பா சம்பாதிச்ச பணம். துன்மார்க்கமா திருடியோ அல்லது ஒருத்தனை அடிச்சோ ஒருத்தனுடைய சொத்தை ஏமாத்தியோ நம்ம வாங்குறோம்னா அந்த பணம் சபிக்கப்பட்ட ஒரு நிலை. அவன் வீட்டில் குறைஞ்ச மரக்காவை எப்பவுமே வச்சிருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நீ என்னதான் பண்ணாலும் உன் அளவு என்னதான், குறைஞ்ச மரக்கா தான். கடைசியில் உன் நிலை எங்க, பாதாளம். அப்போ நம்முடைய துன்மார்க்கமான பொக்கிஷத்தை தேடக்கூடாது. மூணாவது ஒரு பொக்கிஷத்தை காமிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மத்தேயு 6:2 தான் படிக்கிறீங்க. மத்தேயு 6:2. மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்புறம் அங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்க, பரலோகத்தை சேர்த்து வைக்க பூச்சரிசனம் போட்டுருக்கோம். அது எத்தனை வசனம்? 19 20. 6ஆம் அதிகாரம் 19 வசனமும் 20 வசனமும். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்கே பூமியில நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா திருடர்களும் கண்ணமிட்டு அதை திருடுவாங்க. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ 2 காரியத்தை சொன்னார். பூமியில நீங்க பொக்கிஷம் சேர்த்து வச்சுன்னா அது திருடன் வந்து கொள்ளடிப்பான், அப்புறம் இல்ல பூச்சி அடிச்சிடும் அப்படிலாம் சொல்லுவார். இன்னொன்று, நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷத்தை தேடுன்றார். பரலோகத்தில் எப்படி பொக்கிஷம் சேர்றது அப்படின்னா, மற்றவங்ககிட்ட நாம் தர்மம் பண்ணும்போது, நன்மைகள் செய்யும்போது, இயேசுக்காக வைராக்கியமாக வாழும்போது நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். இப்போது பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பேலன்ஸை உங்களால் பார்க்க முடியுமா முடியாதா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்ல மாட்டீங்களே. பார்க்க முடியுமா இல்லையா? போயிட்டு ஏடிஎம் கார்டில் இல்லைனா உங்கள் ஃபோன்லேயோ மொபைல் ஆப்பை வச்சு பார்த்துக்குவீங்க, இல்லைனா யார் மூலமாக செக் பண்ணிப்பீங்க. இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்து வைக்கிற பேங்க் டெபாசிட்ஸ். ஆனால் பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கா? பக்கத்தில் கை பிடிச்சி கேளு, பரலோகத்தில் நீ எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிற? அதை ஏன் கேட்குற? எனக்கு என்ன இருக்குன்னு தெரியல, ஜீரோ பேலன்ஸானு தெரியல, அங்கே போனதான் தெரியும். அதுவா அவங்க வந்தாங்க, அந்த மாமி பசிக்குதுன்னாங்க, சாப்பாடு வச்சுக்கினே இல்லைன்ட்டேன். அந்த அக்கா சாப்பாடு கொடுன்னு வந்தாங்க, இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லை, ஒரு அண்ணன் என்கிட்ட நல்ல காசு இருந்தது, ஒரு அண்ணன் வந்து பசிக்குதுப்பா ஒரு 100 ரூபாய் எதனா கொடுப்பா, வாங்கி கொடுப்பா சாப்பாடுன்னாரு, ஆனால் வச்சுருந்தேன், ஐயோ இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ உன்னுடைய டெபாசிட்டில், பரலோகத்து டெபாசிட்டில் எவ்வளோ இருக்குன்னு யோசித்து பாருங்கள். சில பேர் கணக்கு போடுவாங்க, எவ்வளோ இருக்கும்? பிரியமானவர்களே, உடைய பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். இந்த வசனத்துல கடைசி போர்ஷன் வாசிங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஒருவேளை இந்த பூமியில நீ சேர்த்து வச்சினா பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்து மேலேயே உன் இருதயம் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் கவனிங்க, என்ன கவனிங்க, சில பேர் சில சம்பளமோ ஏதோ காசு வந்திருக்கும், அந்த காசை எடுத்துன்னு போயிட்டு பீரோவில் வச்சுருப்பாங்க, எங்கேயோ நகை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதை அடிக்கடி போய் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி போய் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க, இருக்குதா இல்லை எவனா அபியூஸ் பண்ணிட்டானா. சில பேர் வீட்டில் தன் பிள்ளைகளே கொள்ள அடிச்சிருவான். குடிக்கார பிள்ளைனா வச்சுங்களேன், சின்ன மூக்குத்தி தூவுனா தெரியாமல் போயிடும்.
அவ்வளோ நகையில் ஒரு சின்ன மூக்கு தூக்கி போனால் அன்றைக்கி கோட்டர் காய்ச்சி அவனுக்கு. அதனால சில அம்மாமாருக்கெல்லாம் போய் பார்ப்போம், நகை கட்டாகுதா செக் பண்ணுறது. அல்லேலூயா. அதுதான் உண்மை. ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதி வச்சுக்கிறார் பைபிளில் பாருங்களேன். உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். சில நேரத்தில் ஊருக்கெல்லாம் போவோம் ட்ராவல் பண்ணி. இதெல்லாம் எப்படி தெரியும்? எல்லாம் அனுபவம் தான். அப்போ பணத்தை பாக்கெட்டில் நல்லா வெயிட்டாக வச்சுன்னு போவோம், இல்லை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவோம். எங்கேயோ தொலை தூரத்துக்கு டூருக்கு போகிறோம், நல்ல நகைலாம் வச்சுன்னு போகிறோம். போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் போகிறோம். தூக்கம் வருமா வராதா? நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். கொஞ்சம் தூரம் அப்படியே கட்டாய விட முடிஞ்சிச்சு. தூங்கின உடனே நடுவில் ஒரு பிரேக் அடிப்பான். அப்போ எழுந்து பார்ப்போம். எழுந்து பார்க்கும்போது ஒரு பாக்கெட்டில் இந்த பக்கம் ஒரு 2 லட்சம் வச்சுருந்துருப்போம், இங்கே ஒரு 1 லட்சம் எதனா வச்சுருப்போம். அப்படியே தொட்டு ஓகே இருக்கு சேஃப், பரவாயில்ல, யாரும் எடுக்கல. அல்லேலூயா. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறான். சில பேர் தூங்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு திடீர்னு கனவுல என்னென்னோ வரும். அப்போ பார்த்தா செயின் ஸ்னாப்பிங் பற்றி யோசிப்பாங்க. செயின் அறுக்கிறவங்களாம் இருப்பான் ட்ரெயினில் அப்படின்ட்டு, அப்படியே தூங்கினே இருப்பாங்க. ஓகே அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இது உண்மைன்னு சொல்கிறீங்க? உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ, அதான் உண்மைங்க. ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம் எனக்கு, அதனால் கொஞ்சம் நான் அதை சொல்கிறேன் நான். அப்போ உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உங்களுடைய இருதயம் இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, பணம் கூட வச்சுக்க, சரி கர்த்தர் பார்த்துக்குவார் அவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு நீ வாழ்க்கை முழுதுமாக இயேசுக்காக வாழணும். உன் பொக்கிஷம் பரலோகம் தான். நான் பரலோகம் போகணும், நீதியாக வாழணும், சத்தியத்துக்காக வாழணும். யார் என்ன சொன்னாலும், நிந்திச்சாலும், அவமானப்படுத்தினாலும் இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக நடக்கணும், நன்மை செய்யணும், தரித்திரங்களை நினைக்கணும், உதவி செய்யணும். இப்படி நல்லவைகளே நீ நினச்சிக்கிட்டு உன் பொக்கிஷம் பரலோகத்தில் வச்சதுன்னா உன் நினப்பு இந்த செயின் மேலேயும் பணத்து மேலேயோ உங்கள் நினப்பு இருக்கவே இருக்காது. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி மேலே வரலாம், ஐஸ்வர்யாவுக்கு வாழ்வது எப்படி, அப்படியெல்லாம் தோணாது. உன் பொக்கிஷம் பரலோகத்தை வச்சுன்னா உன் இருதயம் ராஜாவோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். 100% உண்மை, 100% சொல்கிறேன். இயேசுக்காக வாழணும்னு நினச்சின்னா, உன் பொக்கிஷம் இயேசுவா இருக்கிறாருன்னு நினச்சின்னா, அந்த பொக்கிஷத்தை அடையணும்னு சொல்லி உன் மனசு எங்கே தான் இருக்கும்? பரலோகத்தை நோக்கி தான் இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உனக்கு பொக்கிஷம் இயேசுவா, இந்த பூமியில் உள்ள ஆரமா, நெக்லஸா, பணமா, வீடா, என்னன்னு பார்த்துக்கங்க. உண்மையா சொல்லுங்க, உங்க பொக்கிஷம் இயேசுவா? பக்கத்தில் கேளுங்க, உங்க பொக்கிஷம் இயேசுவா இல்ல இந்த பூமியா? இந்த பூமி நேசித்து தான் ஒருத்தவங்க உப்பு தூணானாங்க. யாரு? பரவாயில்ல, கரெக்டாக சொல்றீங்களே. யாரு? ஆமா, அந்த ஊர்ல இருக்கிற நகைலாம் விட்டு வந்து ஆண்டு சொன்னாரு, உலகம் எரியுது, இந்த அந்த அந்த நாடே எரி வச்சார், சோதம் குமாரா பட்டணத்தை. அவங்க சொல்றாரு, திரும்பி பார்த்தினா அவள் தான் உப்பு தூண் ஆயிடுவேன். எச்சரிப்புலாம் கொடுத்த பேரு லோத்து, அவங்க 2 பொண்ணு வராங்க, அவங்க ஒய்ஃபும் வராங்க. உடனே இந்த பொம்பளைக்கு ஒரே உலக ஆசை. இந்த பொம்பளையால் தான் அவன் அங்கேருந்து இங்கே வந்தான். என்ன பண்ணுச்சு, நல்லா டிராவல் பண்ணியிருந்த அந்த அம்மா உடனே இப்படி திரும்பி பார்த்துச்சு. ஐயோ விட்டுட்டேனே, ஐயோ அவ்வளோ சவரத்தை, அவ்வளோ தங்கத்தை விட்டுட்டுனே திரும்பிச்சு பாரு. அப்படியே உப்பு தூண் ஆயிடுச்சு. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம். உங்கள் இருதயம் எங்குமே அங்கே பொக்கிஷம் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எது நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் இருதயம். இன்னும் கொஞ்சம் புரியாமல் சொல்லட்டுமா? இன்னொரு ஒரு நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்க இருக்கிறாங்களா, உங்கள் பிள்ளைங்க, அவங்க ஸ்கூல் போயிருப்பாங்க. அவங்க வந்து காலையில் ஒருவேளை கொஞ்சம் ஃபீவரில் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோடு போயிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த குழந்தை மேலேயும் உங்கள் இருதயம் இருந்துகிட்டே இருக்கும். உண்மையாக போய் ஆமேன்னு சொல்கிற மட்டும் நிறைய வாடி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐயோ குழந்தை என்னாச்சு தெரியலையே, சாப்பிட்டுச்சா, தூங்குச்சா, ஐயோ என்ன கஷ்டப்படுதோ, அது வியாதியில் பலவீனமாக இருக்குது. எத்தனை வாட்டி நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு இப்போ எது பொக்கிஷம் ஆயிடுச்சு? தப்பு இல்லை, நான் தப்புலாம் சொல்ல, பொக்கிஷம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பொக்கிஷம் எதுவாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே தான் உங்கள் இருதயமும் இருக்குமா. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த பூமியில் உங்கள் பொண்ணோ, உங்கள் பையனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் புருஷனோ பொக்கிஷம் கிடையாது. பணமோ, பொருளோ, பதவியோ பொக்கிஷம் கிடையாது. இயேசு ஒருவர் தான் பொக்கிஷம். உங்கள் பொக்கிஷத்தை நீங்கள் அங்கே இருக்குது என்று நீங்கள் கண்டீர் என்று சொன்னால் இந்த உலகம் கடப்பது மிகவும் எளிதான காரியம்.
உங்கள் பொக்கிஷம் உங்கள் குழந்தை கிடையாது, உங்கள் பொக்கிஷம் உங்கள் மனைவி கிடையாது, உங்கள் பொக்கிஷம் உங்கள் கணவன் கிடையாது. அதனால் அவங்கள்ட்ட அன்பு செலுத்த நான் சொல்லலை, என்னுடைய பாயிண்ட்டு வேறு. அவங்க அன்பு செலுத்து, சத்தியத்தை நடத்து, தப்பு இல்லை. ஆனால் அவங்க மேலேயே ரொம்ப நேசிடாத. ஒருவன் அவனுடைய தாயாவது தகப்பனாவது பிள்ளையாவது என்னை விட அதிகமாக நேசித்தா எனக்கு பாத்திரம் அல்லன்னு இயேசு சொல்லிட்டாரு. அவன்லாம் என் பின்னாடி வர முடியாது. வெறுக்கணுங்க, வெறுக்கணும். அம்மா அடிச்சிருவாங்க, அப்பா அடிச்சிருவாங்க, சர்ச்சுக்கு போனால் அங்கே இது போனால் அந்த கூட்டத்துக்கு போனால் திட்டுவாங்க, அடி வாங்க. எதுக்கு அடி வாங்குறல்ல? கடு டப்பால் அம்மா வச்சு 100 ரூபாய் எடுத்துட்டு எத்தனை வாட்டி அடி வாங்கியிருக்கிறேன். பாஸ்டருக்கு அனுபவம் பொழுது உண்மைதான். எங்கள் அம்மா ஜல்லிக்கட்டை போட்டு நவுத்திக்கிறாங்க. எங்கே வச்சுருப்பாங்க கரெக்டாக தெரியும் எனக்கு. மாற்றி மாற்றி வைப்பாங்க. எங்கள் வீடு ஓலை வீடு தானே, இந்த ஒரு வேலையில் சொல்லுவாங்க, அப்புறமா இன்னொரு வேலையில் சொல்லுவாங்க, இந்த பையன் எங்கே எடுத்தாலும் குடிச்சிடறான் எடுத்து அப்படின்னு. நீ எங்கே வை ராஜாத்தி, தூக்கிடுவேன். ஆல்வேஸ் ஐ நோ. திட்டுக்கோட்டிலே மகா மட்டமான திட்டுக்கோட்டை நான். இப்போ ஆண்டவர் மாற்றிட்டாரு. இப்போ நினச்சிடாதீங்க திட்டுக்கோட்டு பொழுது சிரிக்கிறீங்க, அப்படிதான் நினைக்கிறீங்க போல சில பேர். உண்மையாகவே நான் திட்டுக்கோட்டு தான். எப்படிலாம் அடிக்கணுமோ அடிச்சிருவேன். பக்காவாக பிளான் போட்டு தூக்குவேன். நிறைய முறை இளநீர்லாம் திருடுவோம், செச்சு போட்டு கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி மேலே கயிறு கட்டி இறக்குவோம். இருக்கிறாங்க, அவங்க பேர்லாம் சொன்னால் நல்லா இருக்காது, நம்ம நண்பர்கள் பேர் சொன்னாலாம் நல்லா இருக்காது. இதே காட்டாங்குளத்தில் அந்த பேர் சாரி அந்த கயிறை மேலேயே கோலையை வெட்டிட்டு அப்படியே பொறுமையாக இருக்கும். ஏன்னா கீழே வந்தால் பக்கத்துலேருந்து எழுந்து பிடிச்சிருவாங்களே. அதனால் இளநீருக்கு மட்டும் இல்லை, எதனா கெச்சு போட்டால் தூக்கிடும். நல்லது சொல்லிங்க நம்பர். நான் ஐயோ முன்னாடி இருந்தேன்னு சொல்ல வரேன். அல்லேலூயா. அப்போது கடு டப்பால இருந்தாலும் தூக்கிடுவேன். அப்போது அதுக்கு செம்ம காட்டுவாங்க. எத்தனை பேர் இங்கே அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறீங்க? உண்மையாக ஏசப்பா பார்க்குறாரு, கையை உயர்த்துங்க. நீங்கள் தெரியாமல் அம்மாவுக்கு தெரியாமல் யாரும் ஒருத்தர் காசு எடுத்துருக்கிறீங்களா? எல்லாம் 90s கிட்ட தான் இருக்குது. சின்ன பசங்களும் அப்படி இல்லை பொழுது நடிக்குதுங்க. அல்லேலூயா. ஆமாம், நாங்களாம் அப்படி தான். உண்மையாக போய் உண்மையாக ஜாலியாக ஒத்துக்குங்க. ஆமாம் இல்லையா? சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லலை, உண்மையை சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைக்காக கேட்குறேன். ஒருவேளை இப்போ இல்லை, முன்னாடி படிக்கும் போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் வச்சிருக்கிற காசை நான் எடுத்துருக்கிறேன்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. ஏதோ ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு, பேனா வாங்குறது, பரவாயில்லையே இவ்வளோ பேர் என் ஃப்ரெண்ட் ஆகுறீங்களே. சரி, சில பேர் சும்மா சொல்கிறீங்க, சரி ஓகே. எனிவே கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணிங்கன்னா தெரியும். அதனால் அங்கே போய்டாதீங்க. 2வது 3வது படிக்கிற மாதிரி நினச்சிட்டு அங்கே போய்ட்டு அப்புறம் பிரசங்கத்தை விட்டுருவோம் நாம். அல்லேலூயா. அப்போ எதுக்கு சொல்ல வரணும்னா, அதுக்கெல்லாம் நீங்கள் அடி வாங்குறீங்கல்ல, ஏசப்பாவுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா அடிச்சா வாங்கிக்கோங்க. கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி வரும்பொழுது சில நிந்தைகள் சில வேதனைகள் வரும்போது அதை பொறுத்து கொள்ளுங்க. அப்போ உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகும். இயேசுக்காக நீ இழக்கும் போது, இயேசுக்காக வாழும் பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். யாரோ சொல்லிட்டாங்கன்னு மூஞ்சி தூக்கி மோட்டு வாட்டில் வச்சுன்னு உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. கணவன் மனைவி யாராவது சண்டை போட்டாங்களா இமீடியட்டாக மறந்துடுங்க, ஒன்றா பேச ஆரம்பிச்சிடுங்க. ஏசப்பாக்காக நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதே மாதிரி ஆமீன்னு சொல்கிறீங்க. ஒரு அம்மா என்ன பண்ண, ஒரு ஞாபகம் வருது. ஒரு அம்மா ஒரு பெரிய பணக்காரி அந்த பூமியில் வாழும்போது. அப்போ ஆண்டவர் அந்த அம்மாவை பரலோகம் கூட்டு போனாராம். பரலோகம் கூட்டும் போது பயங்கரமான ஒரு பெரிய வீட்டை பார்த்துச்சான். அப்படியே மனசெல்லாம் அடிச்சுக்கிச்சு. ஆஹா, ஆண்டவர் வீட்டாண்ட கொண்டு போகிறாரு, வாசலில் கொண்டு போகிறாரு அப்படின்னு. பல விதமான முத்துக்களால் செங்கல் கட்டினதில்லை, பல மாணிக்கம், வைடூரியம், கோமேதகம் அப்படி கட்டின வீடு. சூப்பராகுது, பல இருக்குது. தங்கம், நடக்கிறதுக்கே தங்கம் தான். காமிச்சிட்டாரு. அப்போ ஆண்டவரே இந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு தானே ஆண்டவரே அப்படின்னு கேட்டாங்க. அவன் சொன்னாரா, ஆண்டவர் சொன்னாராம், இல்லைம்மா உனக்கு இல்லை, இது உன் வீட்டில் வேலை செஞ்சாங்களே உன் வேலைக்காரிகன்னு சொன்னாராம். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அவளுக்கா. சரி, அப்போ அவளுக்கே இவ்வளோ பெரிய வீடுனா நான் அவளை விட கிங் மேக்கர், நான் பணக்காரி அப்படின்னு இந்த அம்மா நினச்சிக்கிச்சான் உலகத்தில். அப்போது வா உன் வீட்டை காட்டுறேன்னு கூட்டு போனாராம். ஜாலியாக போனால் பாழறிஞ்ச ஒரு குடிசை வீட்டை காமிச்சாராம். பரலோகத்தில் இப்படி ஆண்டவரே அப்படின்னு தரிசனத்தில் அந்த குடிசை வீட்டை பார்த்த உடனே மனம் உடஞ்சாடான். இந்த குடிசை வீடு கட்டி முடிக்கல, கட்டிங்கிறேன். ஆமென். இன்னும் உனக்கு கட்டி முடிக்கல, கட்டிங்கிறேன். நீ இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு பூமியில் டைம் கொடுக்குறேன்.
உன் மனசு நல்ல மனசாக மாறிடுச்சுன்னா, நீ நல்ல ஆள் ஆகிட்டுனா, உனக்கு உன்னுடைய வேலைக்காரை போல் மாளிகையாக மாற்றிடுவேன், இந்த குடிசை நீக்கிடுவேன். இல்லைன்னா இந்த குடிசை அதை விட கேவலமான ஒரு இடத்துக்கு இருக்குது, நரகம், அங்கேயும் உனக்கு தள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கணும்னு அந்த அம்மா தடுக்குன்னு கண்ணை மூச்சு பார்த்துச்சான். தரிசனம். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாராம், பணத்தை வச்சு மம்மதை பண்ணாத, பணம் இருக்கும்போது ஆடாத அப்படின்னு சொல்லி பேசினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நமக்கு வேண்டாம் எந்த பணமும் ஒரு பெருமையும் நமக்கு வேண்டாம். இருக்குதா சந்தோஷமா இருங்க, வச்சுக்கோங்க. சந்தோஷமா ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க, கர்த்தருக்காக வாழுங்க, நன்மை செய்யுங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆமென். 3 காரியத்தை சொன்னேன். முதலாவது என்ன பொக்கிஷம்? யார் வீட்டில் பொக்கிஷம்? நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். ஆனால் இன்னொரு பொக்கிஷம் எங்கே இருக்கும்? துன்மார்க்க தப்பான வழியில் செஞ்சால் அது ஒரு பொக்கிஷம். 3வது பரலோக பொக்கிஷம். உங்களுக்கு எந்த பொக்கிஷம் வேணும்? பூமியில் உனக்கு பொக்கிஷம் வேணுமா? பரலோகத்தில் பொக்கிஷம் வேணுமா? ஆண்டவர் நிச்சயமாக தர அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 5:1 சொல்கிறாரு. நான் வாசிக்கிறோம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சரி, நான் அப்புறமா சொல்கிறேன். விசுவாசமாக நீதிமானாடும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் டைம் இல்லை. அதனால் அப்புறம் 3 பொக்கிஷத்தை பற்றி டப்புன்னு ஒரு 5 நிமிஷத்தில் விளக்கமாக சொல்கிறேன். ஏசாயா 33:6. எப்படிப்பட்ட பொக்கிஷம் நமக்கு இருக்கணும்? முதலாவது பொக்கிஷம் பூரண ரட்சிப்பு. 1வது பொக்கிஷம் எழுதிக்கோங்க நோட்டில். நான் அப்படி தான் எழுதி எடுத்து வந்துடுறேன். 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அல்லேலூயாவா. அல்லேலூயா. பொக்கிஷத்தை உனக்கு ஆண்டவர் தராரு. உனக்கு எப்போ எது பொக்கிஷம், எப்படிப்பட்ட பொக்கிஷம் நீ பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தருக்கு பயப்படுதலே எழுதிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷம். ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தருக்கு பயந்துனா கர்த்தர் உனக்கு பொக்கிஷத்தை கொடுப்பார். சங்கீதம் 128:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். மனைவி விட்டவங்களே கடிதரும் திராட்சை நான் இருப்பாங்க, கொடியை போல இருப்பாங்க. அப்புறம் பிள்ளைகள் வீட்டு சுற்றிலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நிறைய இருக்குது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அந்த கர்த்தருக்கு பயந்தா இந்த மாதிரி ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். அப்புறம் ஏசாயா 11:2 எழுதிக்கொள்ளுங்க. ஏசாயா 11:2 வாசிக்கலாமா? வாசிங்க பார்க்கலாம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆவியானவர் தான் பொக்கிஷம். புரிஞ்சுச்சா? இப்போ உனக்குள்ளே யார் இருக்கணும்? ஆவியானவர். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆவியானவர் இருந்தாருன்னா அந்த பயப்படுதல் வந்துடும். அந்த பயப்படுதல் தான் உனக்கு பொக்கிஷம். நம்பர் 2 எபிரேயர் 11:26. நம்பர் 2. நீ இப்படிப்பட்ட பொக்கிஷம்லாம் பரலோகத்தின் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுது பரலோக பொக்கிஷம். 2வது பொக்கிஷம் 11:26. எபிரேயர் 11:26. நான் நிறைய சொல்ல போறதில்ல, டப்புன்னு சொல்லி முடிச்சிடறேன் சீக்கிரம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் உள்ள பொக்கிஷம் அது என்ன? எகிப்தில் இருக்கிற முத்துக்கள், வெள்ளி, பொண்ணுலாம் விளையாடப்பட்டது. மோசே வாழ்ந்தா சந்தோஷமா அங்கே வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவனுக்கு அது மேலே நோக்கம் இல்லை. அவனே சொல்கிறான், பார்வோனுடைய குமாரத்தினுடைய பிள்ளைன்னு நான் எண்ணப்படுவதை பார்க்கிலும். 24ஆம் வசனம் எதுனா? 11:24 வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, மகன் அதெல்லாம் எனக்கு வேண்டாயா, பெரிய ஆள் வேண்டாம் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். எவ்வளவு ஞானம் பாத்தீங்களா? அவனுக்கு அனித்தியமான பாவ சந்தோஷத்து மேல நம்பிக்கை இல்லைங்க. இந்த உலகம்லாம் பாவத்தை கொடுக்கும், கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை கொடுக்கும், அவ்வளவுதான்.
அது மேல எனக்கு வேண்டாம்டா. அவர் சொல்றாருங்க, அது மேல இருப்பதை, சந்தோஷமா இருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோட ம், துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு துன்பம் வருது நல்லதுன்னு சொல்றாரு. அப்புறம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து ம், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் ம், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தை, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பொக்கிஷம் உங்களுக்கு? கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு பாடு நிந்தை வந்தா அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம். இயேசு ஏத்துக்கணும் நிமித்தம் உங்க சமுதாயத்தில் உன்னை தள்ளி வைக்கிறாங்களா, உன்னை ஏதாவது பேசுறாங்களா, தப்பான காரியம் சொல்றாங்களா, நிந்தை, நீ தப்பே பண்ணிருக்க மாட்ட, ஆனா உன் மேல பழி சுமத்துவாங்க, அதுதான் நிந்தை. அதை யாருக்காக ஏற்றுக்கொள்ளணும்? பரலோக தேவனுக்காக ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டா அதுவே உனக்கு பொக்கிஷமாய் மாறும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆனால் அதுதான் கஷ்டம். என்னை இப்படி சொல்லிட்டான், என்னை அப்படி சொல்லிட்டான். நம்ம கடந்து போகணுங்க. கடந்து போனால் பரலோகத்தில் பொக்கிஷம் சம்பாதிக்க வைக்க முடியும். இப்படி நீ ஒவ்வொன்றா நீ செய்யும்போது உன்னை ஒருத்தன் திட்டுறான்னா, காரி துப்புறானா, அப்படி துவச்சிட்டு ஆண்டவரை நான் ஆஸ்வதி நீ போய் பாரு, அப்போ அப்படியே உனக்கு இவ்வளோ பொக்கிஷம் இருக்குது, தப்படப்பட இவ்வளோ பொக்கிஷமாக மாறிடும். கைத்தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நிந்தையை சகிக்கணும். அவனுக்கு இந்த பூமியின் மேல பொக்கிஷம் விருப்பம் இல்லை. மோசேக்கு பார்வோனுடைய குமார்த்தி என்பதில் ஒரு பெரிய அதிகாரத்தினால பொக்கிஷம் அது இல்லை. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும். அப்புறம் அதை முடிச்சிடுங்க. முடிச்சிட்டீங்களா? 26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இனி வரும் பலன் என்னது? நித்திய ஜீவனை சொல்றாரு அவரு. இனி வரும் பலன் மேல் நோக்கம், என் நோக்கம் எல்லாம் பரலோகம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும். பாத்தீங்களா? எகிப்தில் இருக்கிற இந்த பூமியில, எகிப்துனா பூமின்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. எகிப்துனா இந்த பூமி. இந்த பூமியில உனக்கு பயங்கரமா சொல்லும், 10 சவரம் வச்சிருந்ததுன்னா இன்னும் 5 சவரம் வாங்கணும்னு தோணும். அல்லேலூயா. வாங்கானீங்கன்னு சொல்ல, வாங்குங்க, சந்தோஷமா இருங்க. ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. பாஸ்டரு சவரம் வாங்க வேணான்றாரு, அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. வேணும்னா வாங்கிக்க, சந்தோஷமா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் உன் பொக்கிஷம் எதுவாக இருக்கணும்னா பரலோகமாக தான் இருக்கணும். சொல்கிறான் பாருங்க, இந்த பூமின்னா எகிப்துன்னு என்ன அர்த்தம்னா இந்த உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தின் பொக்கிஷம் எனக்கு வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. இயேசுகிட்ட இல்லைன்னா, நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஆண்டுகிட்ட நான் இல்லைன்னா என் வாழ்க்கை மடிஞ்சிருக்கேன். ஆனால் ஒருவேளை மடிந்ததாலும் இதை விட நிறைய திருடி இருப்பேன், நிறைய கொள்ள வச்சிருப்பேன், பணம் வச்சிருப்போம். ஆனால் நித்திய ஜீவன் கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. வேஸ்ட்டாக போயிருப்பேன். ஆனால் இயேசுக்காக வந்தனால சில நிந்தைகள் வருது, பழி சுமத்துறாங்க வருது, ஆனால் அது இயேசுக்காக ஏற்றுக்கொள்கிறோம். அது பொக்கிஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதுதான் மத்தேயு 5:11 என்ன சொல்லுது? மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஐயோ. அப்புறம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. உங்க பொக்கிஷம் எங்க இருக்குமா? பரலோகத்தில் இருக்குமா? உங்க பலன் மிகுதியா இருக்குமாங்க. அதான் பொக்கிஷம். ராமன் சொல்லுவீங்களா? எப்போ தேவனுக்காக நிந்தை, உங்கள் மேல் பொய்களை சொல்லி உங்கள் மேலே பழிகளை சுமத்தினால் நீங்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனா நம்மளுங்க எதனா ஒன்று சொல்லிட்டா, சொல்லாத ஒன்று யாருன்னா நீ ஒன்று விஷயத்த சொல்லாத ஒன்று உண்மையா சொல்லிட்டா அவ்வளோதான். இப்படிதான் ஒரு முறை ஒரு சகோதரன், சர்ச்சுக்கு போகிற சகோதரன், நல்ல ஆவிக்குரிய மனுஷன், அவர் போயிட்டு பாஸ்டர் கிட்ட போய் சொல்லிக்கிறார், இந்த மாதிரி அந்த அந்த முக்கியமாக ஊழியத்துக்கிறாரு, அவர் டம் அடிச்சுக்கிறாரு. சொன்ன உடனே பாஸ்டர் கூப்பிட்றாரு, ஏன்பா நீ திருவிந்துடுகிறியே, ஆண்டவர் மேலே அன்பா இருக்கிறியே, ஊழியம் செய்கிறிய, நீ டம் அடிச்சியாமே எனக்கு கேள்விப்படும் போது கஷ்டமாக இருந்ததுப்பா. அப்போ அவர் சொன்னாரா, ஐயா எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த பழக்கம் இல்லை, இப்போ நான் அது மாதிரி செய்யலைங்க ஐயா, நான் அப்படி செய்யலையே அப்படின்னு சொல்லி, இல்லையே என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து சொல்லும் போது அவர் கொட்டாய் விட்டுக்கிறார். பனி நாளில் கொட்டாய் விட்டால் வாயிலேருந்து என்ன வரும் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்களேன், என்ன வரும்? புகை வரும். அந்த புகையை இவன் பார்த்துருக்கிறான், ஆளுங்கிறாரு, புகை பறந்துக்குது. உடனே சிகரெட்டுன்ட்டான். நம்ம ஆளுங்களை போல ஒரு ஆள் இந்த உலகத்திலே தேடி எத்தால கண்டுபிடிக்க முடியாது. கண்ணு, மூக்கு, காது
எல்லாத்தையும் வச்சு பார்த்துருவான் சார். அவன் வந்து கோல்ட் ஃபிளாக் கிங் வச்சிருந்தான் சார். இப்போ எனக்கு அதை பற்றி தெரியாது, ரொம்ப வருஷம் ஆச்சு, அது பேர் கூட தெரியாது, அது விலையும் தெரியாது எனக்கு. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அன்னைக்கு முன்னாடி வச்சது எது அதான் சொல்லுவாங்க, கோல்ட் ஃபிளாக் கிங் தானே. அதான் இவங்க கூட கேட்கறது தப்பு. ஐயோ ஆண்டவர் என்ன மன்னிங்கப்பா. இந்த பக்கம் திரும்பி அம்மா கோல்ட் ஃபிளாக் கிங் அங்கே வச்சிருந்தாங்க, அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க. அப்போ இவன் வந்து கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேசலாம். பாஸ்டர் கையில் கோல்ட் ஃபிளாக் கிங் ஊதுறாரு பாஸ்டர், இங்கே வந்து கீபோர்டு வாசிக்கிறாரு பாஸ்டர், இங்கே வந்து ஊழியர் செய்கிறாரு பாஸ்டர். உடனே அந்த நிந்தனை பழி சுமத்தும் போது அவன் உள்ளம் உடஞ்சிருக்குமா உடஞ்சிருக்காதா? செய்யாத ஒரு தப்பை பாஸ்டர் கிட்ட போயிட்டு திருச்சி பேசிட்டானே. இது மாதிரி தான் அநேகருடைய அவங்க உள்ளம் உடையலையா, அவங்க நொந்து போயிடுவாங்களே, வேதனை அடைவாங்களே நினைக்கிறதே கிடையாது. ஏதோ ஒன்று பிணைச்சி அச்சு விடுறது. ஏய் உங்கள் வீட்டுக்கார பார்த்தண்டி, யாரோ பொண்ணு 2 ஜடை போட்டுன்னு பூ வச்சுன்னு போச்சுரு. ஐயோ கடவுளே, பாவம் அவர் லிஃப்ட்டு கொடுத்துருப்பாரு. ஏதோ ஐயா வயிற்று வலிக்குது, ஏதோ கொஞ்சம் விட்டு வரணும்னு போனேன். நான் அது கூட பேசுவேன் மேடம், கரண்டி போட்டு டம்முன்னு வரும். நான் யாரோ பார்த்தான், அவங்க ஏதோ கேள்விப்பட்டேன், பல்ல கிடைக்குது கேள்விப்பட்டேன். எவாவா என்னெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, என்னெல்லாம் கேட்கலாமா ஏமா அப்படி பார்க்குறீங்க சொல்லுவாங்க தானே. எவாவா 2 ஜடை வச்சுன்னு போனாலாம கரெக்டாக. ஏய் என்னத்தான் உனக்கு விஷயம்? அது யார் தெரியுமா? நீ தானே சொன்ன உங்கள் தங்கச்சி எத்தனை கூட சொன்னேன், உங்கள் தங்கச்சி தானே அது. ஓ அதுவாங்க, எனக்கு அப்போ தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் 10 மாதத்து தங்கம்னு. இவங்க சொன்னது கேட்டேன். இப்படி தான் நிறைய குடும்பம் ஓடிட்டு இருக்குது. தேவ பிள்ளைகளை ஒருத்த மேலே பழி சுமத்தாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு சொல்லுங்க, தெரியல விடுங்க. இல்லை அவன் டம்மு அடிக்கிறான், எதனா பண்ணிட்டு போகிறான், ஆண்டு சமூகத்தை சொல்லிட்டு கற்றுக்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துப்பாரு. என்கிட்டயே போயிட்டு சொல்லி பிணைச்சி ஊதி அதை பெருசாக்க விரும்பாதீங்க. அல்லேலூயா. அதுதான் நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம், ஆனால் நிறைய விஷயங்களை போட்டு அமுக்கிறதுனால சில காரியங்கள் ஸ்கிப் பண்ணி ஓடிட்டு இருக்கிறேன். என்றைக்கும் நிறைய வருது, நான் ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. ஆமாம். எனக்கு எது பொக்கிஷம்? பரலோகம் தான் பொக்கிஷம். இந்த பூமியில் அவன் என்ன இப்படி சொல்லிட்டான்றதுனால நான் ஒன்றும் அப்படியான ஆளாக மாறத போகிறதில்ல. என்னை விபச்சாரக்காரன் ஒருத்தன் சொல்லிட்டானா, என்னை குடிகாரக்காரன் ஒருத்தன் சொல்லிட்டானா, என் டம்முடைய ஒருத்தன் சொல்லிட்டானா, அவன் என் மேலே பழி சுமத்தினா நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. அவன் என் மேலே பொய் சொன்னா என் பொக்கிஷம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. ஆமாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் பேசல நம்புறீங்க? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருமா, கவலைப்படாதீங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் பூமியில் தேடாதீங்க, பரலோகத்தில் தேடுங்க. பாருங்கள், நிந்தைகள் சுமந்தா உங்களுக்கு பொக்கிஷம் மிகுதியாக கிடைக்குமா. இன்னொரு வாட்டி கூட தயவுசெய்து வாசிப்பீங்களா? கோச்சிக்காதீங்க, முக்கியமான வசனம் அது. மற்ற 5, 11, 12 வாசிங்களேன். கொஞ்சம் எல்லாமே வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. ஆண்டு சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, சத்தமா வாசிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை, உன்னை கெட்ட கெட்ட வார்த்தையில கூட பேசுவாங்க, நீ தப்பே பண்ணிருக்க மாட்டேன். பலவித தீமையான வார்த்தைகளை உன்மேல் பொய்யாய் பேசினாலும் பாக்கியவான்களாய் நீங்க பாக்கியவான்கள். சந்தோஷப்பட்டு அப்புறம் களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதி. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்துல. நம்ம அப்படி சொல்றது கிடையாது. என் காலை மெர்ச்சா அவ காலை மெரிப்பேன். நம்ம எப்படி நம்ம ஒரு நியாயம் வேற சொல்றது, நான் கிறிஸ்தவன் தான், என் காலை மெர்ச்சா நான் மெரிப்பேன். நிந்து சுமக்கள்லாம் உனக்கு பரலோகத்தில் 0 போட்டுருவார். 0 போட்டால் நீ எப்படி போக முடியும்? உன் வீடு கேள்விக்குறிதான். எத்தனை பேருக்கு விளங்குச்சா? விளங்கி போயிடுச்சா? அல்லேலூயா சொல்வீங்களா? கொஞ்சம் டைட்டாக இருக்கும், திருவந்தனா கொஞ்சம் டைம் எடுக்கும், பயப்படாதீங்க. கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லணும். இன்னும் இருக்குது, உபாகம் இருக்குது, யோவான் இருக்குது, நம்ம இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம். கடைசி 3வது ஒரு பொக்கிஷம் மட்டும் சொல்லிடுறேன். மத்தேயு 12:35. 3வது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கணும்னா, நல்ல மனுஷன். மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். ஆமா. இதுக்கு நீங்க ஒரு பாயிண்ட் எழுதிங்க. இருதயம், நல்ல இருதயம் ஒரு பொக்கிஷம் போட்டுக்கங்க. நல்ல இருதயம் ஒரு பொக்கிஷம்.
இந்த நல்ல இருதயத்தை உன்னால படைக்க முடியாது, கர்த்தர் அதை மாத்துவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ 3 தலைப்பு சொன்னேன். முதல் பொக்கிஷம் என்னது? கர்த்தருக்கு பயப்படுறது ஒரு பொக்கிஷம். 2வது பொக்கிஷம் கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை சுமப்பது பொக்கிஷம். 3வது சுத்த இருதயம் அல்லது நல்ல இருதயம், அது பொக்கிஷம். பைபிளில் போட்டிருக்கு. ஆமென்னா இல்லையா? ரொம்ப பெரிய மெசேஜ் இது. ஒரு நாள் ஃபுல்லாக செமினாரில் பேசலாம். அவ்வளோ எழுதி வச்சுக்கிறேன், நோட்ஸ் அவ்வளோ விஷயம் இங்கே இருக்குது, அவ்வளோ சரக்கு இருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் படிக்காதீங்க. மார்க் 7:20, 20, 21, 22 வாசித்தீங்கன்னா, இருதிலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், களவு இதெல்லாம் வருமா. களத்தில் 5 19 வாசித்தீங்கன்னா துன்மார்க்கமான காரியங்கள்லாம் ஒரு 19 பேர் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவார். இதெல்லாம் எங்கேருந்து தான் வருமா? உள்ளத்திலிருந்து தான், இருதயத்திலிருந்து தான் வருமா. அப்போ அந்த இருதயத்தை சுத்தம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. சுத்தம் பண்ணி நல்ல விதமாக மாற்றிட்டோம்னா அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. பாருங்களேன், 2 கொரிந்தியர் சங்கீதம் 51:10 அடிக்கடி வாசிப்போம் நம்ம. வாசிங்க. சங்கீதம் 51:10. தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பியும். அல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ளே எனக்குள்ளே வந்துட்டாருன்னா நம் இருதயம் சுத்தமாய் மாறிவிடும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரங்க. நமக்கு பொக்கிஷம் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்படிதான் நம்ம கணக்கு போட்டுக்கணும். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்நிய பாஷை நல்லா பேசணும். அபிஷேகம் உன் மேல வருதா, அது ரொம்ப முக்கியம். ஆவியானவருக்கு முதலிடம் கொடுக்கணும், டைமை கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் வந்தால் முறுமுறுக்க கூடாது. ஆவியானுடைய பிரசன்னம், அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது தான் தேவ பிரசனமே உன் மேலே வந்து இறங்கும். இந்த பிரசங்கத்தை கேட்கலன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல வழியில் பாதையில் போக முடியாது. அதுதான் இவ்வளோ தூரம் அந்த வார்த்தையை கர்ப்ப வேதனைப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அந்த இருதயம், உங்கள் நல்ல இருதயம் ஒரு பொக்கிஷமாய் மாறும். எப்போ? பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரணும். அதான் தாவீது சொல்றாரு, சுத்த இருதயத்தினுக்குள்ள சிருஷ்டி ஆண்டவரே, நிலைவரமான ஆவி எனக்கு வேணும் ஆண்டவரே. நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவி வந்தார்னா நம்ம இருதயம் சுத்தமாயிடும். அவர் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எரேமியா 17:9 சொல்லப்பட்டிருக்குது, இருதயம் தான் எல்லாவற்றையும் திருக்குள்ளதும் கேடமா. என்னது? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. உள்ளத்துல நினைச்சுக்கிறது மட்டும் ஆண்டவர் இப்ப ஸ்கேன் போட்டாருன்னா இங்க டிஸ்பிளே பண்ணா எப்படி இருக்கும்? நான் சொல்லட்டுமா தீர்க்க தரிசனமா? இந்த பாஸ்டர் எப்பதான் மைக்கை கீழே வைப்பாரோ, வாய் வலிக்குமோ வலிக்காதோ? சில பேர் அப்படி நினைச்சுன்னு இருக்கிறீங்க. எப்ப முடிச்சு ஆமேன்னு சொல்லுவாரு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் உங்கள் இருதயத்தில் இங்கே வந்துடும். இவர் போகிறாரு பாரு, ஸ்லைடு வந்துடும். போடாம்பா அதை. என்னது? எரேமியா 17:9. உங்கள் இருதயமே வாசிங்க ஐயா சேர்ந்து. எல்லாவற்றையும் பார்க்கணும். இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு. பைபிள் சொல்லுதுப்பா, நான் சொல்லலை, என்னை விட்டுருங்க. அப்போ இருதயத்தை சுத்தம் பண்ண ஆவியானவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். அதை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:7. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எல்லாம் எடுத்துங்கம்மா. 2 கொரிந்தியர் 4:7 கடைசி வசனம். 2 கொரிந்தியர் கடைசி வசனம். சில பேருக்கு முகத்தில் சந்தோஷம் வந்துச்சு. அப்பா சோத்திரம் அப்பா, ஆண்டவரே நன்றின்றீங்க. சரி, வேற வழி இல்லை. நான் உங்களுக்கு என்ன சபை ஒன்னா கூடி வரும்போது நான் கொஞ்சம் ஆகாரத்தை கொடுத்து ஆகணும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஃபுட் உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். நம்புறீங்களா? இந்த வார்த்தை உங்களை தூக்கி நிறுத்தும் துன்பத்துல. நம்புறீங்களா? ஆண்டவர் ஐயா சொன்னார ஒரு நாள், என் இருதயம் பணத்து மேல போகக்கூடாது, உலகத்து மேல போகக்கூடாது, என் இருதயம் பரலோக தேவன் மேல போகணும்னு சொன்னாரே அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உங்க கூட பேசுவார். வாசிங்களா? 2 கொரிந்தியர் 4:7 வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இங்க ஒரு பொக்கிஷம் ஐயா எழுதிக்கொள்ளுங்கய்யா, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண் பாண்டம், அது என்ன பொக்கிஷம்?
பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள எனக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள ஆவியானவர் தெய்வம் உள்ள வந்து வாசம் பண்றதுனால இந்த மண் பாண்டத்துல அந்த பொக்கிஷமாகிய தெய்வத்தை பெற்றிருக்கிறோம். நல்லா தான் கையை தட்டுங்களேன், ஓர வஞ்சனை பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏஞ்சி நிற்போமா? ஏஞ்சி நிற்போம். கர்த்தர் உங்களை ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கீங்கல்ல, ஏஞ்சி நிற்போம். ஜெபம் பண்ணி திருந்துக்குள்ள போகிறோம். சொல்லுங்க, ப்ராம்ப்டா சொல்லுங்க, ஆனஸ்டா சொல்லுங்க. என் கூட கர்த்தர் இடைப்பட்டாருன்னு சொல்றவங்க மாத்த அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழுந்து கொள்ளுங்க. அவர் நிமித்தம் எதையாகலும் இழந்தா என்ன கிடைக்கும்ன்றவர்களுக்கு இனி கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்துருக்கிறாரு. இந்த இம்மையில நூறுத்தனையான ஆசீர்வாதம் வரும், மறுமையில் பொக்கிஷமாக பல கோடிக்கு அதிபதிகளா உங்களை என்னை ஆண்டவர் வைப்பாரு. ஆமீன் தான் வராது. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமீன்லாம் கேட்டு கேட்டு வாங்கக்கூடாது, நீங்களே சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீ சேர்க்க போறியா, பரவது சேர்க்க போறியா? யோசித்து பார்த்து. இது மேலேயே நீ ஆசை வச்சு இதையே நீ தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணாத. உனக்கு தேவைக்காக ஜெபம் பண்ணு, ஆனா ஆசைக்காக ஜெபம் பண்ணாத. நேற்று கூட பாஸ்டிங் பீரியட்ல சொன்னேன் நான், உன் தேவையை பூர்த்தி செய்வது ஜெபம் அல்ல, சாரி, உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வது ஜெபம் அல்ல, உன் தேவையை பூர்த்தி செய்வதே ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கான விளக்கங்கள்லாம் நான் நேற்று பேசினேன். ஆமென். இப்போ எனக்கு டைம் இல்லாதனால அதை பேச முடியாது. பாஸ்டிங் பீரியட் நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, சனிக்கிழமை அதை பற்றி நிறைய பேச போகிறோம், ஜெபத்தை பற்றி. அப்போது பிரியமானவர்களே, நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும் அது பின்னாடி ஓடினீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் ஓடலாம். இந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும், அந்த ப்ரொமோஷன் கிடைக்கணும், இவ்வளோ கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கல, இருக்கிறத வச்சு திருப்தியாக வாழ தெரிலனா கஷ்டம்தான். மேலே மேலே ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்கிறான் உலகத்தில். அது ஆசையே துன்பத்துக்கு காரணம். ஆனால் சராசரி நீ வாழ தேவையான வசதியை என் இயேசு உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. ஏன்னா பைபிளில் போட்டிருக்குது, நீ நினைப்பதுக்கும் வேண்டுவதுக்கும் அதிகமாக செய்வார். உன்னுடைய சாப்பாடு தேவை, நீ ஜெபிப்பதுக்கு முன்னாடியே உனக்கு இன்னது தேவை என்று பரமபதா அறிஞ்சிருக்கிறார். லூக்கா 11 பரமண்டல ஜெபத்தை பற்றி கற்றுக் கொடுப்பார். உன் தேவையெல்லாம் இயேசுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ உன் தேவைக்காக நீ ஜெபம் பண்ணு. கண்டிப்பாக ஒரு சைக்கிளில் போறியா, ஒரு பைக்கு வேணும் அப்படின்னா அது ஒன்று தேவை. அல்லேலூயா. இப்போதைக்கு கார் தேவையில்ல, கொஞ்சம் பொறுமையாக வேணும். அப்போது நீ சைக்கிளில் போகிற நீ உடனே காரையும் பஸ்ஸையும் வேணும்னு, விமானத்தையும் வேணும்னு நினச்சின்னா அது ஆசை. ஆமென். உன் தேவை எது? இப்போதைக்கு சைக்கிள் இருந்து ஒரு ஸ்கூட்டர், அது உன்னுடைய தேவை. அதுக்காக ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்டு உனக்கு அதிசயத்தை செய்வார். ஆமென். இப்படி நிறைய இருக்குது. ஆசை என்பது வேற, தேவை என்பது வேற. அதனால் என் தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிரப்பியிருக்கும் நான் நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வாசித்துறீங்களா? அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன். மண்பாண்டத்தில் பெற்ற அந்த பொக்கிஷத்து பேர் என்னது? எல்லாரும் சொல்லணுமே. அந்த பரிசுத்த ஆவியானவரை நீனும் நானும் வெறும் மண்ணு. யார்? நம்ம மண்ணு. அந்த மண்ணுக்குள்ள இந்த உலகத்தை படைச்ச தெய்வமே வந்துட்டாரு. எவ்வளோ பெரிய ஆள் யோசித்து பாருங்க. உலகத்தை படைச்ச உனக்குள்ள இருக்கிறாரு. அது தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம, அது தெரியாம அழுதுட்டு இருக்கிறோம். உலகத்தை படைச்சவர் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. இயேசு உனக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் உனக்குள்ள பிதா இருக்கிறாரு. ஆமென். அப்போ பரிசுத்த உனக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த அபிஷேகத்தை தினமும் அனல் மூட்டி எழுப்பு. அந்த அபிஷேகத்தினால பரிசுத்த ஆவியை அப்படியே தக்க வச்சுக்கோ. நல்லா ராபா ஷத்னாரா கத்தரபல நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா ஷைன் பண்ண ஆண்டவர் கூட நடைபோடு. அப்போ பரலோகத்தில் எப்படி பொக்கிஷத்தை சேர்ப்ப அப்படின்னு பரிசுத்த உன்னை லீட் பண்ணுவார், உன்னை கைட் பண்ணி நடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? உங்கள் தலை மேலே கை வைங்க, வலது கை எடுத்து. ஆண்டவரே, என்னை அபிஷேகியும். இன்றைக்கி என்னோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, கடைசியில் எதில் வந்து முடித்தேன்? பரிசுத்த ஆவியை உனக்குள்ள, அதான் பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பொக்கிஷம் நான் துக்கப்படுத்தக்கூடாது. நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணும்போது துக்கப்படுறாரு. உள்ள இருக்கிறாரு ஆவியான தெரியாமே போய் பேசுகிற, உள்ள இருக்கிற ஆவியான தெரியாமே தப்பு செய்கிற, நிறைய காரியங்களை செய்கிற. வேண்டாம் பெரிய மனவுல, வேண்டாம். கெட்ட வார்த்தையை பேசுறியே. உனக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்கிறான்னு நம்பலையா நீ? உன் மண்பாண்டத்தில் பெற்றுக்கிறோம் பவுல் சொல்லிட்டாரே, 2 Corinthians 4:7 சொல்லிட்டாரே.
இந்த பொக்கிஷத்தை என் மண்பானத்தை பெற்றுக்கிறான். அப்போ உனக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம், அது பொய் கிடையாதே. உனக்குள்ளே பரிசுத்தான இருக்கிறாரு, அவர் வச்சுக்கிட்டு டிவி பார்க்குறது, அவரை வச்சுக்கிட்டு புகையை பிடிக்கிறது, அவரை வச்சுக்கிட்டு ஆன்ஸ் போகிறது, அவரை வச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணுறது, அவரை வச்சுக்கிட்டு ராங் கனெக்ஷனில் கால் பண்ணுறது, கள்ள தொடர்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் அவரை வச்சுக்கிட்டு கெட்டபார் எடுத்து அவரை குத்திக்கிட்டே இருக்கிற. சின்ன ஆணியில் குத்தலை, கெட்டபாரில் பரிசுத்தனை குத்திக்கிட்டே இருக்கிற. உனக்குள்ளே தான் இருக்கிறார், வெளியே போல. ஆனால் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிற. இன்னைக்கு நீ மனம் திரும்பாவிட்டால் திருவந்து எடுக்காத. நீ எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, இன்னைக்கு பேசின வார்த்தை ஆண்டவரே இது எனக்காக தான் சொல்லி பரிசுத்த ஆண்டவரோடு கூட இடைப்பட்டிருக்கிறீங்க. இது உங்கள் ஜெபம் இல்லை, உங்கள் உண்மையான சத்தம் இது இல்லை. நீங்கள் இன்னும் அப்படியே திருந்தாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம். மனம் திரும்பிடுங்க. இதே மாதிரி வெறுமனே போக்காதீங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை தொட விரும்புகிறாரு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு பரிசுத்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் ஏமாத்துவீங்க. இபா கத்தர ஹந்த ரபா ஷபா கத்தரபிலிபிரி இரியாந்தரிபி கரபலபரியா. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பெறணும் தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. உன் பொக்கிஷம் எது தெரியுமா? இந்த பூமியின் வாழ்க்கை கிடையாது, நரகம் கிடையாது. உன் பொக்கிஷம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வேணும்னா உலக காரியங்களை வெறுக்கணும், இயேசுவை இன்னும் அதிகமாக நேசிக்கணும், அவர் விருப்பத்தை உன் விருப்பமாக மாற்றணும், அவர் ஏக்கத்தை உன் ஏக்கமாக மாற்றணும், அவர் சிந்தை உனக்குள்ளே இருக்கணும், அவர் நடக்கை உனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும். ஐயோ ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, சத்தமே வரலையே. இவ்வளோதான் உங்கள் சத்தமா? உண்மையாக சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இவ்வளோதான் உங்கள் சத்தமா? எவ்வளோ சத்தம் போடுறீங்க தண்ணி குழாவில், வெளியிலலாம் போனால் எவ்வளோ சத்தம் போடுறீங்க. ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே வாங்கன்னு கேட்க மாட்டீங்களே. நீ கேட்டிங்கன்னா உன்னை வருவார், உன் உள்ளத்தில் இருக்கிறாரு அவர். உங்களை துக்கப்படுறதுக்காக என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. உங்கள் துக்கப்படுறதுக்காக என்னை மன்னிங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு என்னை நிரப்புங்க, உங்கள் அபிஷேகத்தை என்னை புதுப்பிக்கன்னு கேளுங்க. இன்னைக்கு ஒரு புது அபிஷேகம், இந்த புது மாசத்துல, இந்த 8வது மாசத்துல ஒரு புது அபிஷேகம், சுத்த இருதயத்தினரில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி எனக்குள்ள வரட்டும். சங்கீதம் 51:10 தாவீது சொல்லுவது போல சுத்த இருதயம் எனக்குள்ள வரட்டும். ஆண்டவரே, கெட்ட இருதயம் என்னை விட்டு வெளியே போகட்டும். தேவனுக்காக நான் வாழட்டும். தேவனுடைய இருதயத்தை அறிந்து, அவருடைய ஏக்கத்தை அறிந்து, அவருடைய சிந்தனைகளை அறிந்து, இந்த பூமியில் உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவர் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்க எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தாங்க ஆண்டவரே. இது வரைக்கும் நான் எதை சேர்த்தனோ இல்லையோ தெரியல, பரலோகத்தில் என் பொக்கிஷம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமா ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமா பேசியிருக்கிறாரு. அந்த வார்த்தை என்னை மாத்தட்டும். கேளுங்க. ரபா கதா ரபா ரிபா லாதா ரபா கதா ரபா பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள். துக்கப்படுத்தாத, பெற்றுக்கொள். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே என்ன நிரப்புங்க. அந்நிய பாஷையில பேச முடிஞ்சுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. தடுக்காதீங்க, தடுக்காதீங்க. நல்ல அந்நிய பாஷை பேசுங்க, நிறுத்தாதீங்க, அடக்கி வைக்காதீங்க சத்தியத்தை. நல்ல ரபா கதா ரபா ரிபா கதா ரபா பா 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 ரிபா பா 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 ரிபல பரப ஷபல பரபல ரிபல பரப ஷபல பரபல ரிபா பா 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 பா. நிரப்புங்க, 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 நிரப்புங்க. ஆவியானவர் நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். சுத்த இருதயத்தை தருகிறார், சுத்த தருகிறார். உண்மையா நம்புறவங்களுக்கு, உண்மையா நம்புறவங்களுக்கு தேவன் அருளுகிற அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அபிஷேகத்தை புதுப்பி, அபிஷேகத்தை புதுப்பி, பரிசுத்தமான வல்லமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தொடுகிறார், தொடுகிறார், தொடுகிறார். அநேக இருதயத்தை கத்த நிரப்புறாரு. அநேக உள்ளம் நிரம்புகிறது. சந்தோஷம், புது பாட்டு உள்ளத்திலே துணிக்கிறது. தொடுங்கப்பா, 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 தொடுங்கப்பா. என்ன நிரப்புங்க ஆண்டவரே. நான் கேடான வழியில போக மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு நாளும் கேடான வழியில போக மாட்டேன். தப்பு வேண்டாம். மனம் திரும்பி இயேசுக்காக வாழ்றேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன். இந்த பூமிக்காக அதில் நான் மயங்கி கிடக்க மாட்டேன். இயேசு எனக்கு பொக்கிஷம் பரலோகத்தில் உண்டு. பூமிக்குரிய அல்ல, மேலான நாடுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. 1 Corinthians 5 கூட நம்ம பார்க்குறோம், 2 Corinthians பார்க்குறோம். ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு மேலானதை தேடுங்க. கொலேசியர்ல எபேசியர்ல சொல்றாரு, மேலானதை தேடுங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டு உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு உங்களை தொட்டிருக்கிறாரு, இலையிலே சொல்லுவீங்களா? இதோடு விட்டுறாதீங்க. தினந்தோறும் வீட்டுக்கு போங்க, நல்லா கை தட்டி நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா கரங்களை தட்டி அபிஷேகத்தை நிரம்புங்க. இங்கே நிரம்பத்தில்லை, வீட்லேயும் பக்கத்தில் எனக்கு கேலி பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உன் வாழ்க்கையை நடத்துவாராக. உன் வாழ்க்கை, உன் பொக்கிஷம் எல்லாம் எங்கே இருக்குது?
நீங்கள் விளங்கிட்டீங்களா? அது போதும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், இல்லாக்கா பொதுவாக ஜெபம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சத்தம் மட்டும் ஒரு டிராப் கூட வரக்கூடாது. அப்படி லைனாக நம்ம அப்புறமா ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன திருவந்தூர் நிற்க போகிறோம். மற்றவங்களாம் அந்த கொட்டா கிட்ட ஓலை கொட்டாண்ட போயிடணும். என்ன ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கண்ணை மூடுங்க. அன்புள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வார்த்தைகள் ஒன்று கூட வீணாக போதில்லை. எப்படி மழையானது பூமியை நினைத்து விதைக்கிறதுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறதோ, அதுபோல் உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாக உம்மிடத்தை திரும்பாது. இன்றைக்கு உங்கள் விதையை, உங்கள் வார்த்தையை விதைத்திருக்கிறோம். உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில், அந்த இருதயத்தில் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நிரப்பப்படட்டும். அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இவங்க ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லாரும் பரலோக வாசிகளாய் மாற நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. சத்தம் என்னம்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. செடியா இருக்கா? சரி, ஓகே. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வந்துடுறீங்களா? அப்போ சிறு பிள்ளைங்க மட்டும் உள்ளே வந்துடுறீங்க, இல்லைன்னா பின்னாடி உட்காந்துங்க. சத்தம் போடாமல் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துங்க. சரி, எல்லாரும் கொஞ்சம் லைனாக கொஞ்சம் நின்று முழங்காலில் நிற்கிறீங்களா? முடிஞ்சவங்க, முடியாதவங்க பரவாயில்ல. முழங்கால் நிற்க முடியலதுனால பாஸ்டர் சொன்னாதுன்னு கஷ்டப்படாதீங்க. சில பேர் சொல்கிறாங்க, பிரதர்ஸ்லாம் சொல்லி எனக்கு இடுப்பில் பிரச்சனை பாஸ்டர், அதனால் முழங்கால் போட முடியல. அதனால் உங்களை நான் தப்பாக ஒரு நாள் சொன்னதில்லை, என்றைக்குமே சொல்ல மாட்டேன். முடியாதவங்க முழங்கால் போட முடியலன்னா நீங்கள் உட்காந்துன்னு கூட இருங்க, பரவாயில்ல. அதனால் முழங்கால் போட்டு தான் ஞானஸ்நானம் திருவிழா எடுங்க அப்படி கிடையாது. முடியறவங்க முழங்கால் போடலாம், முடியாதவங்க நீங்கள் உட்காந்து எடுக்கலாம், தப்பு இல்லை. அப்படி நம்ம ஜெபிக்கலாமா? சத்தம் வரக்கூடாது தான் சொன்னேன். ஏமா நான் சத்தம் வரக்கூடாது சொன்னேன், நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்களா? சத்தம் வரக்கூடாது சொன்னேன்னம்மா, கொஞ்சம் கீழ்ப்படியணுமா நீங்கள்? எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். சின்ன ஜெபத்தை நீங்களே பண்ணுங்க. அப்படியே கையை நீட்டுங்க, திருவிருந்து நேராக கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த திருவிருந்துக்காக ஸ்தோத்திரம். பசங்களா பேசாதீங்க, யாரும் பேச ப்ளீஸ், தயவுசெய்து அப்படியே கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தட்டி விடுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, இந்த திருவிருந்து எடுக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. திருவிருந்து எடுக்க உதவி செய்யுங்க. இதை வாங்கி உமக்காக உண்டு சாட்சியாக நிற்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், திருவிருந்து பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அப்படி எடுக்கலைன்னா நிறைய பேர் மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க. துணிகரமான பாவத்தை செய்கிறவங்க இதை எடுக்கக்கூடாது. தொடர்ந்து மனம் திரும்பாதவங்க எடுக்கக்கூடாது. நீங்கள் யாரானா இருங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்குங்க இப்படி பேசுறதுனால. நீங்கள் கேடை வாங்கிக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள நிறைய பாவ பழக்கம் இருக்குதுன்னா பொறுமையாக எழுந்து போடுங்க. உங்களை ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். நல்லா சரி பண்ணி வந்து ஜெபம் பண்ணி எடுங்க. அதனால் அபாத்திரமாக எடுக்காதீங்க. கை நீட்டி ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, இது எனக்கு பரிசுத்தப்படுத்துங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்களேன். என் அக்கிரமத்தை மன்னிங்க. நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பாவத்துக்காக, அக்கிரமத்துக்காக, மீதுகளை மன்னிங்க. உங்கள் ரத்தத்தினால கழுவப்பட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏறக்குறைய 20 பேருக்கு மேலே இன்றைக்கி வரல, ஞானஸ்நானம் எடுக்க பார்த்தவங்க நிறைய பேர் வரல. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்க, அடியான பரிசுத்தப்படுத்துங்க. இந்த கொடுக்குற இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவரே, உங்களுடைய திருவிருந்தாகிய பஸ்காவாகிய உமது ஆண்டவரே மாம்சமும் உமது ரத்தமுமாய் நினைச்சு இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதை நாங்கள் அனுசரிக்க உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு ரத்தம் ஜெயம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமாம். என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே, அந்த பாடலை சீக்கிரமாக பாட தெரிஞ்சவங்க எடுத்துக்கொண்டு பாடுங்க. பாட ஆரம்பிச்சிருங்க. என் பாவ பரிகாரி. ஒருத்தர் கூட நீங்கள் கண்ணை திறக்கவே கூடாது, கண்ணை மூடணும், பேசக்கூடாது. கவனிங்க, பேசக்கூடாது, கண்ணையும் தரக்கூடாது. இந்த சின்ன பசங்க கூட விளையாடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. திருவிருந்து நேரம் பயபக்தியாக இருங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், என்னை கோச்சிக்காதீங்க. சின்ன பசங்க எல்லாம் கம்முன்னு கண்ணை மூடின்னு இருங்க. முழங்கால் போட முடிஞ்சுங்க இருங்க, இல்லைன்னா உட்கார முடிஞ்சு உட்காருங்க. உங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை, ஆனால் தேவனுக்கு பயந்துருங்க. என் பாவ பரிகாரியே, அந்த பாடலை பாடிக்கொண்டு பரிகாரியே
ஜீவ உபகாரியே. இயேசுவே மறைமாமணியே, இறையாசிரருள் வீரையா. இறையேசுவே மறைமாமணியே, இறையாசிரருள் வீரையா. குறையாவும் போக்கி பவக்கரையாவும் நீக்கி, என் குறையாவும் போக்கி பவக்கரையாவும் நீக்கி, புது வாழ்வு அளிப்பீரையா. எனக்கு புது வாழ்வு அளிப்பீரையா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. உம் இரத்தத்தால் என்னை கழுவுமையா, புது ஜீவன் தரும் தேவனே. உம் இரத்தத்தால் என்னை கழுவுமையா, புது ஜீவன் தரும் தேவனே. மனமாற செய்து நல்குணம் யாவும் தந்து, மனமாற செய்து நல்குணம் யாவும் தந்து, மறுரூபமாக்குமையா, என்னை மறுரூபமாக்குமையா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. எனக்காகவே மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா. எனக்காகவே மரித்தீரையா, எனக்காக உயிர்த்தீரையா. வருகையில் நானும் சரியாக இருக்க, உம் வருகையில் நானும் சரியாக இருக்க, கிருபையால் மூடுமையா, என்னை கிருபையால் மூடுமையா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. இறையேசுவே மறைமாமணியே, இறையாசிரருள் வீரையா. இறையேசுவே மறைமாமணியே, இறையாசிரருள் வீரையா. குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி, என் குறையாவும் போக்கி பாவக்கரையாவும் நீக்கி, புது வாழ்வு அளிப்பீரையா. எனக்கு புது வாழ்வு அளிப்பீரையா. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. என் பாவ பரிகாரியே, என் ஜீவ உபகாரியே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை,
அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரின்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே
கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, ஒருவேளை யாருக்காவது அப்பமும் ரசமும் கிடைக்கலைங்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு, பரவாயில்ல. இன்னும் கூட அநேகருக்கு ஆண்டவர் உதவி செய்யணும்னு சொல்லி ஜெபிங்க, ஆண்டவங்களை உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த திருவிருந்து கிடைச்சதுக்காக, இதில் பங்கெடுத்ததுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை வாயில் திறந்து நன்றி ஆண்டவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நன்றி தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த திருவிருந்துக்காக நன்றி அப்பா. நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவர், வசனங்களுக்காக நன்றி. உம்முடைய சத்திய வார்த்தைகள் எங்களை நிரப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் போகாமல் தேவனுடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாயில திறந்து சொல்லுங்கள் ஒரு நிமிஷம். இந்த இரத்தமும் இந்த சரீரமும் எனக்குள்ளே ஊடுருவி சென்று என் நோய்களை குணமாகட்டும், என் சாபங்களை போக்கட்டும், என் முன்னோருடைய பாவங்களை போக்கட்டும். இதில் நான் இன்னும் திருப்தியாக தேவனுக்குள்ளே கடந்து செல்ல உதவி செய்யும். மோட்ச பிரயாணத்தை நோக்கி நான் கடக்க என் ஆண்டவர் எங்களுக்கு அருள் புரியும்படியாக செபிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் ஆசை வைத்து அலெக்சாந்தரும் இமேனையும் இந்த உலகத்திலே அவள் கவலை வைத்து உலகத்தின் பின்னாடி போய் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்களப்பா. அதுபோல நாங்கள் ஒருபோதும் உலகத்தை திரும்பி பாராமல் என் இயேசுவை நான் திரும்பி பார்த்து அவர் பின்னாடி போக, இந்த உலகத்தை வெறுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல, என் சிலுவையை சுமக்காதவன் எனக்கு சீசன் அல்ல என்று சொன்னீர். ஆண்டவரே, பல சிலுவைகள் வரும், இந்த உலகத்தில் பல பேச்சுகள் வரும், சில காரியங்கள் அவதூறாய் வரும். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் தாங்கிக் கொள்ள உங்கள் கிருபையை தாரும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய பலனையும் கிருபையும் தாரும். அன்று பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைங்க, எடுக்காத பிள்ளைங்க, குழந்தைங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு வந்திருக்கிறாங்களப்பா, அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உலகத்தால் கரைப்படக்கூடாது. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க, இந்த திருவிருந்தில் பங்கெடுக்காதவங்க சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவை பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் நீர் ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து மகத்துவமான உங்களுடைய நாமத்தை உயர்த்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இது வரைக்கும் நம்ம நடத்தி வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? திருவிருந்தில் கூட நம்ம பங்கெடுக்க, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் சப்போர்ட்டாக நமக்கு உதவியாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நிறைய பேர் கலந்து கொள்ள முடியல, அந்த பிள்ளைங்க கூட மறுபடியும் வரணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு வந்து சபையில் சேர்த்து கொள்ளவும், இயேசுக்காக வாழவும் வைராக்கியமாய் கர்த்தர் கிருபை அளிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு சாயங்காலத்தில் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தயவுசெய்து சண்டே கிளாஸ் மிஸ் பண்ணாமல்
நீங்கள் ஊழியத்தை நடத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, அவங்களை நடத்தும்படி, கைட் பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே போல் இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய உணவுனா நம்ம பார்த்தோம், இப்போ வசனம் கேட்டோம். அதான் ஆவிக்குரிய உணவு. சரீரத்துக்குரிய உணவு உண்டு. அதனால் இந்த மாதத்தில் அருமையான சத்யராஜ் உமாவுடைய ஃபேமிலி அதை பொறுப்பெடுத்தாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதே போல் இன்றைக்கு இந்த சபையை நாம் கூட்டி பெருக்கி துடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு மாதமும் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். ஒருவேளை ஒவ்வொரு மாதத்தில் நான் இந்த மாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று நீங்கள் ஆசையாய் செய்ய விருப்பமுடையவர்கள் செய்யலாம். நாங்கள் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் யாரும் நீங்கள் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் ஆண்டோடைய ஊழியத்தில், இதெல்லாம் ஊழியம்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிகளை செய்வது ஊழியம். தட்டுமுட்டு சாமான்கள் எடுப்பது கூட ஊழியம் போட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் அதை தொடர்ந்து செய்யலாம். இப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த நாளில் நான் உங்ககிட்ட பார்த்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இது இப்படி செய்யலாமா, என்னால் செய்ய முடியும் அப்படின்றவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் உயர்த்தலாம். இந்த மாதத்தை சகோதரி ராதிகா அவங்க குடும்பம், அடுத்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு குடும்பம். நல்லா உட்காந்து கொள்ளுங்க, என்னை கவனிங்க. சாப்பாடு வரதுக்காக பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு திரும்பிக்கிங்க, இப்படி திரும்பிக்கிங்க. சாப்பாடு கொண்டு வர போயிருக்காங்க. முதல்ல கேட்டு தான் அமைச்சிட்டு எனக்கு தெரியாது, வந்துட்டு நிற்குதுன்னு நினச்சேங்க. சரி கவனிங்க, இது ஆஃப் பண்ணிவிடுங்க போதும். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா.